بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسول الله. أما بعد، رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அனைத்து மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எடுகேஷன் ப்ரமோஷன் சென்டர் இபிசி நிறுவனத்திற்கூடாக 2025ஆம் ஆண்டு போத்த சாதாரண தர பரீட்சையில் அரபி இலக்கிய நய பாடத்தை எழுத இருக்கின்ற மாணவர்களுக்காக இன்றைய தினம் இன்ஷா அல்லாஹ் இறுதி செயலமர்வு ஆன்லைனுக்கூடாக இடம்பெற இருக்கின்றது. அந்த வகையில் அன்புள்ள மாணவர்களே, எடுகேஷன் ப்ரமோஷன் சென்டர் நாடளாவிய ரீதியில் பல்வேறுபட்ட வளவாளர்களை கொண்டு இலவசமாக செயலமர்வுகளை பல்வேறுபட்ட இடங்களில் நடாத்தி வருகின்றது. அந்த வகையில் இன்றைய தினம் ஆன்லைனுக்கூடாக அந்த இறுதி கருத்தரங்குகளில் கலந்து கொள்ள முடியாத மாணவர்களுக்காக இலவசமாக இறுதி கருத்தரங்கு இன்றைய தினம் இடம்பெற இருக்கின்றது. எனவே 2 அமர்வுகளாக இந்த வகுப்புகள் இடம்பெறும். முதலாவது தற்போது தொடக்கம் 10 மணி வரைக்கும் ஒரு அமர்வும், 10:30 தொடக்கம் 12 மணி வரைக்கும் இன்னும் ஒரு அமர்வுமாக இந்த இறுதி கருத்தரங்கு இடம்பெறும். தேவை ஏற்படுகின்ற போது மேலதிக நேரத்தை பற்றி நாங்கள் இன்ஷா அல்லாஹ் யோசிப்போம். அன்புள்ள மாணவர்களே, இன்ஷா அல்லாஹ் 17ஆம் தேதி உங்களுக்கு எக்ஸாம் ஆரம்பிக்க இருக்குது இல்லையா? இன்ஷா அல்லாஹ் 17ஆம் தேதி உங்களுக்கு எக்ஸாம் ஆரம்பிக்க இருக்குது. எனவே மிக பெருமதியான நேரங்களாக உங்களுடைய இந்த நேரங்கள் காணப்படுகின்றன. அப்போ இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் நீங்கள் அரபி இலக்கிய பாடத்தில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குமாக இருந்தால் அதனை தாராளமாக கேட்டு தெளிவு பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ இன்றைக்கு நாங்கள் மிக முக்கியமாக கலந்துரையாட வேண்டிய விடயங்கள் குறித்து இன்ஷா அல்லாஹ் கலந்துரையாடுவது மிக பொருத்தமாக இருக்கும் என்று நாங்கள் கருதுகின்றோம். ரைட். நேற்று உங்களுக்கு முக்கியமான அந்த டியூட்டுகள் அனுப்பப்பட்டிருக்கும். பிரிண்ட் அவுட் எடுக்காதவங்க அதை இன்ஷா அல்லாஹ் தனிப்பட்ட முறையில் எடுத்துக்கொள்ளுங்க. அதெல்லாம் நீங்கள் பாருங்க. சில நேரம் நான் ரைட் சரி, நான் இங்கே விளங்கப்படுத்தக்கூடிய இந்த டியூட்டுக்கும் சில நேரம் உங்களோட கையில் இருக்கிற டியூட்டுக்கும் இடையில சிறிய அளவிலான வித்தியாசங்கள் காணப்பட முடியும். அது பெருசாக இஷ்யூ ஒன்று இல்லை, பெரும்பாலும் எல்லாமே ஒன்றுதான். சரியா? ரைட். உங்களுக்கு தெரியும், இந்த எக்ஸாம் பேப்பர் 3 மணித்தாளங்களை கொண்ட ஒரு பேப்பர். 3 மணித்தாளங்களை கொண்ட ஒரு பேப்பர். மேலதிகமாக உங்களுக்கு ஒரு 10 நிமிடங்கள் மேலதிக வாசிப்புக்காக வழங்கப்படும். நீங்கள் ஏற்கனவே ஸ்கூலில் 10ஆம் ஆண்டில் 3 தவணை பரீட்சைகளும், அதே போன்று 11ஆம் ஆண்டில் 3 தவணை பரீட்சைகளும் செய்து மொத்தமாக 6 தவணை பரீட்சைகள் செய்து பரீட்சைகள் அதல்லாமல் தவணை பரீட்சைகள் அல்லாமல் மாதிரி பரீட்சைகள் அல்லது முன்னோடி பரீட்சைகள் எல்லாம் செய்து வந்திருக்கின்றீர்கள். எனவே இந்த பேப்பர் விடயத்தில் அவளுக்கு பெரிய அளவில் சந்தேகங்கள் இருக்க மாட்டாது. இருந்தாலும் இன்றைய தினம் இந்த கருத்தரங்கில் கலந்து கொண்டிருக்கின்ற மாணவர்கள் பலர் மதரசாவில் கற்கின்ற மாணவ மாணவிகளும் பலர் இந்த கருத்தரங்கில் கலந்து கொண்டிருப்பீர்கள். அவர்கள் பாடசாலை மாணவர்களை போன்று பெரிய அளவில் 2 வருடங்களாக இந்த பாடங்களை கற்க மாட்டார்கள். இறுதியாக ஒரு 3 அல்லது 2 மாதங்கள் இருக்கின்ற போதுதான் பாடங்களை கற்க ஆரம்பிக்கின்றார்கள். சில நேரம் அவங்களோட கையில கிடைக்கின்ற பேப்பரை பொறுத்து அவங்க நினைப்பாங்க இது இந்த மாதிரி தான்
எக்ஸாமுக்கு பேப்பர் வரும் என்று நினைப்பார்கள். உண்மையிலேயே 2016 ஆண்டு தொடக்கம் இந்த சிலபஸ் நடைமுறையில் இருந்தாலும் கூட 2016, 17, 18, 19, 20 இந்த 5 வருடங்களாக வந்த வினா கட்டமைப்பு, வினா பத்திரத்தின் வினா கட்டமைப்பு ஒரு மாதிரியாக இருக்கும். 2021 24 வருங்காட்டி வந்த வினா கட்டமைப்பு இன்னொரு மாதிரியாக இருக்கும். எனவே சில நேரம் கூட கைகளில் 2018 ஆண்டு பேப்பர் கிடைத்திருக்கலாம், அல்லது 2016 ஆண்டு பேப்பர் கிடைத்திருக்கலாம். அப்ப நீங்க அதை வச்சு கொண்டு யோசிக்கப்படாது இந்த மாதிரியும் பேப்பர் வரும் அப்படி நடந்திருக்குது. நாங்க மதரசாக்களுக்கு செமினார் போறன்ற வகையில அவங்க நினைக்கிற அந்த மாதிரியான முறையில தான் பேப்பர் வரும். ஆனா பேப்பர்ட ஸ்ட்ரக்சர் வித்தியாசமாக இருக்குது என்பதை ஆரம்பமாக மாணவர்களாக நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில பார்ட் 1, பார்ட் 2 என்று 2 வினாப்பத்திரங்களை கொண்ட ஒரு வினாப்பத்திரம் தான் அரபு இலக்கிய நயம். பார்ட் 1க்குரிய எல்லா வினாக்களையும் கட்டாயமாக விடை எழுதி அந்த விடை பத்திரத்தை நீங்கள் கட்டாயமாக ஒப்படைக்க வேண்டும். எக்ஸாம் ஹாலில் பார்ட் 1க்குரிய விடைகளை அதே தாளில் எழுதி நீங்க எக்ஸாம் ஹாலில் ஒப்படைக்க வேண்டும். 40 மார்க்ஸுக்குள்ள பகுதியாக அது இருக்கும். பார்ட் 2 60 புள்ளிகளை கொண்டது. அதுல நீங்க 3 வினாக்களுக்கு மாத்திரம் விடை எழுத வேண்டும். அப்ப அந்த பார்ட் 2 அவளுக்கு தரப்படுகின்ற விடைத்தாள், விடை எழுதுவதற்காக தரப்படுகின்ற அந்த புத்தகத்தில் நீங்கள் விடைகளை அழகாக நேர்த்தியாக எழுதி விடைத்தாளை ஒப்படைக்க வேண்டும். இப்ப இதுல பார்ட் 1ல உங்களுக்கு தெரியும் 2 பெரிய வினாக்கள் காணப்படுகின்றன. 20 புள்ளிகளை கொண்ட 2 பெரிய வினாக்கள் காணப்படுகின்றன. இந்த முதலாவது பெரிய வினா 5 வினாக்களையும் அந்த 5 வினாக்களும் உபவினாக்கள் 2ஐயும் கொண்டதாக மொத்தமாக 10 சிறிய வினாக்களை கொண்டதாக முதலாவது வினா காணப்படும். 2வது பெரிய வினா அரபு உரைநடைகள், அரபு கவிதைகள் இந்த 2லிருந்தும் ஏதாவது ஒரு உரைநடையும் ஏதாவது ஒரு கவிதையும் தந்து அதிலிருந்து 5 வினாக்கள் அரபு மொழியில கட்டாயம் விடை எழுதக்கூடிய மாதிரி 2 பகுதிகளை கொண்டதாக இருக்கும். ஏபி என்று 2 பகுதிகளை கொண்டதாக இருக்கும். 10 மார்க்ஸ். சரியா? ரைட். ஓகே. அப்ப இது கட்டாயமாக நீங்க செய்ய வேண்டிய பகுதி. அதே நேரம் பார்ட் 2வை பொறுத்த மட்டும் அரபு கவிதை அல்லது அரபு உரைநடை, அரபு கவிதை அல்லது அரபு உரைநடை இந்த 2லிருந்து ஏதாவது ஒன்றை கட்டாயமாக நீங்க செய்ய வேண்டும். அதை தாண்டி நீங்க செய்ய வேண்டியது சூரா, அதே போல ஹதீஸ், அதே போல கடைசி வினாவாக வர்றது சந்தர்ப்ப துவாக்கள், பழமொழிகள், சிறுகுறிப்பு இதெல்லாம் இணைந்ததாக ஒரு பெரிய வினா வரும். அந்த 3 வினாக்கள் இருந்து ஏதாவது 2 வினாக்களை எழுதினால் சரி. கட்டாயமாக 2 வினாக்கள் எழுத வேண்டும். அதுல பெரும்பாலான மாணவர்கள், நான் சொல்றது மிகையாகாது, 100க்கு 99% மாணவர்கள் சூறாவையும் ஹதீஸையும் எழுதுவதற்கு ஆயத்தமாக இருக்கின்றார்கள். என்ற அவங்களுக்கு அந்த இப்ப ஸ்கூல்ல படிக்கிற மாணவர்கள் என்ற வகையில பழமொழிகள் கஷ்டம் இல்லையா? கடைசி கேள்வி உங்களுக்கு தெரியும். ஒன்று ஏ கேள்வியில 2 கேள்வி வாரது என்ன? துவா. அது பிரச்சனை இல்லை, சந்தர்ப்ப துவா. ஆனா அடுத்த 3 கேள்வியும் வாரது என்ன? பழமொழிகள் தான் வாரது. அப்ப 27 பழமொழிகள் மொத்தமாக இருக்குது. அந்த 27 பழமொழிகளையும் பொருளோட பாடமாக்கி இருப்போம். பழமொழிகள் பாடமாக்கணும் என்ற அவசியம் இல்லாவிட்டாலும் அந்த பழமொழிகளுடைய தமிழ் கருத்து, மீனிங் பொருளோட தெரிந்திருக்க வேண்டும், பொருள் தெரிந்திருக்க வேண்டும். அதே நேரம் அந்த பழமொழிகளுக்கு நிகரான தமிழ் பழமொழி, தமிழ் மரபில அரபில் இருக்கிற ஒரு பழமொழிக்கு என்ன பழமொழி பயன்படுத்தப்படுகிறது என்பது தெரிந்திருக்க வேண்டும். ஒவ்வொரு பழமொழியும் என்னென்ன சந்தர்ப்பத்தில் பயன்படுத்தப்படுகின்றது என்பதும் தெரிந்திருக்க வேண்டும். எனவே அது கொஞ்சம் சிரம சாத்தியமான ஒரு விடயம் என்றபடியால அந்த பழமொழிகள் கொஞ்சம் கஷ்டம். அதே நேரம் மேல பி கேள்வியாக வாரது என்ன? சிறுகுறிப்பு. சிறுகுறிப்பு தமிழ்ல தான் எழுத முடியும் என்றிருந்தாலும் சிறுகுறிப்புக்கான தலைப்புகள் இதுல அரபுல தான் வாருது. எனவே அந்த அரபுல வரக்கூடிய தலைப்பை சரியாக புரிந்து கொள்ளாம நாங்க வேற ஏதாவது எழுதி வைத்திருந்தால் அப்ப தலைப்புக்கும் எழுதப்பட்டிருக்கின்ற அந்த சிறுகுறிப்புக்கும் இடையில
பாரிய அளவில் வித்தியாசம் இருக்குமாக இருந்தால் எங்களுக்கு முழுமையாகவே புள்ளிகள் கிடைக்காமல் போகும். எனவே அது கஷ்டமான காரியம் என்றபடியினால நாங்கள் என்ன பொதுவாக பாடசாலை மாணவர்கள் அதை எழுதுறதுக்கு ஆயத்தம் இல்லை. ஆனால் மதரசாவில் கற்கக்கூடிய மாணவர்களை பொறுத்த மட்டும் அவங்களுக்கு அரபு ஒரு பிரச்சனையாக இருக்காது. எனவே சிறுகுறிப்பு தலைப்பை சரியாக விளங்கிக் கொள்ளலாம். சரியாக விளங்கி கொண்டால் சிறுகுறிப்புக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு தலைப்பு கீழாலேயும் 5 பாயிண்ட்ஸ் வார அமைப்பில் விடை எழுதினால் அவங்களுக்கு அந்த புள்ளிகளை பெற்றுக்கொள்ளலாம். துவாக்களுக்கும் அடுத்து பழமொழிகளுக்குமான விடைகளை அவர்களால் எழுத முடியும் என்று நான் நினைக்கிறேன். இருந்தாலும் கூட பெரும்பாலான மாணவர்கள் நான் ஏற்கனவே சொன்னது போன்று சூரா ஹதீஸ் அந்த ரெண்டையும் தெரிவு செய்வார்கள். கவிதை உரைநடை இந்த ரெண்டையும் பொறுத்த மட்டிலையும் கூட அதிகமான மாணவர்கள் பாட்டூல என்ன பாட்டூல உரைநடையைத்தான் தெரிவு செய்வாங்க. ரைட், இதுதான் அந்த எக்ஸாம் பேப்பரை பற்றி பொதுவாக சொல்ல வேண்டிய விடயங்கள். இப்போ எக்ஸாம் பேப்பர்ல நீங்க எழுதுற விடைகள் ரைட், அதாவது புள்ளிகளை பொறுத்த மட்டும் பொதுவாக ஆரம்ப வினா சரியா, பொதுவாக ஆரம்ப வினா அரபிலக்கிய வரலாறு சார்ந்த ஒரு வினாவாக வரும், அல்லது அரபிலக்கியத்தின் உள்ளடக்கம் என்ற அடிப்படையில ஒரு வினா வரும் சரியா. ஆரம்ப வினா அப்படித்தான் வரும். அரபிலக்கியத்தின் உள்ளடக்கம் அதே போன்ற அரபிலக்கிய வரலாறு இதை சார்ந்ததாக ஆரம்ப வினா காணப்படும். 2வது வினா சூறாவை அடிப்படையாக கொண்டிருக்கும். 3வது வினா ஹதீஸை அடிப்படையாக கொண்டிருக்கும். 4வது வினா சந்தர்ப்ப துவாக்களை அடிப்படையாக கொண்டிருக்கும். 5வது வினா அரபு தமிழாக இருக்கும். ஓகே, சொல்ற விளங்குறதானே. சில நேரம் இந்த ஆரம்ப வினாவில் பி கேள்வி அரபிலக்கிய வரலாறு அல்லாத வேறொரு வினா வரும். மேலும் அரபிலக்கிய வரலாறு அல்லாத அல் குர்ஆனை சார்ந்து ஹதீஸை சார்ந்து ஏதாவது வேறொரு வினா வரும் மேலும் பி கேள்வியாக. ரைட், அப்ப பொதுவாக நான் இதை சொல்றேன்னு சொன்னா அரபிலக்கிய நயத்துல அதாவது பாஸ் ஆகிற ஒன்று எடுக்கிறது மிக இலகுவானது. அந்த நேரம் பாஸ் ஆகிறது ரொம்ப இலகுவானது. இப்போ உதாரணமாக அரபிலக்கிய வரலாறு ஒரு பாடம் சரியா, ஒரு அழகுதானே. அதே போல சூரா ஹதீஸ் சந்தர்ப்ப துவாக்கள் தஜ்வீத் சட்டங்கள் பழமொழிகள் அரபு கவிதைகள் அரபு உரைநடைகள் அரபு தமிழ் என்று 9 அலகுகள் காணப்பட்டாலும் கூட நீங்க தெரிவு செஞ்சு ஒரு 2 அலகுகளை முழுமையாக படித்தாலும் உங்களுக்கு என்ன செய்யலாம், பாஸ் ஆகலாம். உங்களுக்கு தெரியும் பாஸ் ஆகிறது 35 மார்க்ஸ் தான் தேவை, அப்படித்தானே. 35 எடுத்தா பாஸ் ஆகிடலாம். அப்போ அந்த வகையில உதாரணமாக ஒரு ஆள் சூறாவை மட்டும் முழுமையாக சூறாவை மட்டும் படிச்சா உங்களுக்கு தெரியும் பார்ட் 1ல 4 மார்க்ஸ் கேள்வி இருக்குது, பார்ட் 2ல 20 மார்க்ஸ் கேள்வி இருக்குது. ஏன்னா 4 மார்க்ஸ் 20 மார்க்ஸ் அப்ப 24. ஓகே, 24 மார்க்ஸ் இருக்குது. அதே போல ஹதீஸையும் அதோடு சேர்த்து முழுமையாக படித்தால் 4 பார்ட் 1ல இருக்குது, 20 மார்க்ஸ் பார்ட் 2ல இருக்குது. அப்போ 24 எத்தனை, 48. ஓகே, 48 என்பது சிக்கு கிட்ட, அப்படித்தானே. ஆனா 35 விட கூடுதலான புள்ளிகளை கொண்ட ஒரு புள்ளி தான் 48. இப்போ உங்களுக்கு 24க்கு 24 தான் எடுக்க முடியாவிட்டாலும் சில நேரம் பார்ட் 1ல அரும்பதங்கள் செய்வது கடினமாக இருக்கலாம், விளங்கினா. பார்ட் 2ல சில நேரம் மொழிபெயர்ப்போ அல்லது அருளப்பட்ட பின்னணியோ எழுதுவது சிரமமாக இருக்கலாம். இப்படியான ஒரு டைம்ல உங்களுக்கு புள்ளிகள் குறைவாக கிடைத்தாலும் 35க்கு மேல எடுப்பது என்பது கடினமான ஒன்று அல்ல. எனவே எல்லா மாணவர்களும் அழகாக சித்தி அடைய முடியுமான ஒரு பாடம்தான் அரபி இலக்கிய நய பாடம். இதோட சேர்த்து இப்ப 24 48 சூறாவையும் ஹதீஸையும் படிச்சா 48 புள்ளிகள் எடுக்கலாம். இதோட சேர்த்து அரபு உரைநடை அல்லது அரபு கவிதை இதுல ஏதாவது ஒன்றை நல்லா படிச்சாலும் பார்ட் 1ல 10 மார்க்ஸ் இருக்குது, பார்ட் 2ல 20 மார்க்ஸ் இருக்குது. அப்ப அது 2 சேர்த்துனா 78. அப்ப ஒரு எடுக்கிறதுக்கான சாத்தியப்பாடு அதிகமாக இருக்குது, விளங்கினா. 78க்கு 78 எடுக்கலாட்டியும் கூட ஆங்காங்கே காணப்படுகின்ற மற்ற சின்ன வினாக்களை நாங்க செய்கின்ற நேரம் எங்களுக்கு அழகா எடுக்கலாம். அப்ப நீங்க செலக்ட் பண்ணி படிக்கலாம். இப்ப கவிதை உரைநடை எல்லாத்தையும் படிக்கணும் இல்லை,
நானும் செமினார்களுக்கு போனேன். அந்த நேரத்தில் மாணவர்கள் சொன்ன விஷயம்தான், நாங்கள் உரைநடையத்தான் செய்யறதுக்கு இருக்கிறோம் என்று சொல்றாங்க. இப்போ உரைநடை மொத்தமாக எத்தனை இருக்குது? 10ஆம் ஆண்டுல 3 உரைநடைகள் இருக்குது, 11ஆம் ஆண்டுல 6 உரைநடைகள் இருக்குது. மொத்தமாக உரைநடைகள் 9 தான் நிற்குது. அப்ப அவங்க உரைநடைக்கு முழுமையாக தங்களை ஆயத்தப்படுத்துறேன்னு சொன்னா, உரைநடையில வந்திருக்கின்ற சகல விதமான வினாக்களுக்கும் அவங்க பயிற்சி செஞ்சு பார்க்குறாங்க, அத கருத்தோட படிக்கிறாங்க. அப்ப உரைநடை வந்து பார்ட் 1ல வரும், பார்ட் 2லையும் வரும். அப்ப கவிதைக்கு ஐடியா இல்லை ஏண்டா, உண்மையிலே உரைநடைக்கான கேள்விகள் லேசாகத்தான் வரும். அப்ப பார்ட் 1ல வரக்கூடிய அரபு மொழியிலான வினாக்கள் இருக்கிற இல்லையா கவிதைக்கு, அது சாதாரணமா எந்த கவிதை வந்தாலும் எழுத முடியுமான வகையில தான் கேள்விகள் வரும். தலைப்பு, அடுத்த சின்ன சின்ன கேள்விகள் வார நேரம் அந்த கேள்விக்கான விடைய பந்தியில, அதாவது கவிதையில தேடி எழுதக்கூடியதாக இருக்கும். அப்ப உரைநடைக்கு தான் என்ன செய்றாங்க, முழுமையாக தங்களை தயார்படுத்துறாங்க. அப்ப அந்த அடிப்படையில சூரா, ஹதீஸ், உரைநடை இந்த 3ஐயும் நல்லா படிச்சாலும் குறைந்தபட்சம் உங்களுக்கு ஏ தான் எடுக்க இல்லாட்டியும் கூட ஒரு பியோ அல்லது சியோ அழகாக எடுக்கலாம். ஏண்டா சி சியுமாக முக்கியம். ஏன்னா எங்களுக்கு எஸ்ஸை விட சி என்பது மிக முக்கியம். உங்களுக்கு ஏ லெவல் குவாலிஃபைட் ஆகணும்னு சொன்னால் 3C 3S எடுத்தால் போதுமானது. 3C 3S ரைட். அப்ப சி எடுப்பதற்கு மிக இலகுவான ஒரு பாடமாக அரபு இலக்கியம் காணப்படுகின்றது. எனவே அன்புள்ள மாணவர்களே, நான் ஆரம்பமாக இந்த அறிமுகத்தை செய்வதற்கான காரணம், இன்றைய தினம் இந்த கருத்தரங்கில பல மாணவர்கள் பல நோக்கங்களோட கலந்து கொண்டிருப்பீர்கள். பெரும்பாலான மாணவர்கள் எதிர்பார்க்க வினாக்களை தேடியவர்களாக வந்திருப்பீர்கள். பல மாணவர்கள், சரி, குறிப்பாக மதரசாவில் கற்கக்கூடிய மாணவர்கள் இந்த பேப்பர் பற்றிய ஒரு ஐடியாவோடு சிலபஸ் என்ன என்ற அந்த தெளிவை பெற்றுக்கொள்வதற்காக வந்திருப்பீர்கள். அடுத்த சில நேரம் சில மாணவர்கள் தவணை பரீட்சைகளில் குறைவான புள்ளிகளை பெற்றிருந்தாலும் கூட இறுதி பரீட்சையில் எப்படியாவது நான் சித்தியடைய வேண்டும், குறைந்தபட்சம் ஒரு சிஐயாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு வந்திருப்பீர்கள். எனவேதான் நான் இந்த ஆரம்ப அறிமுகத்தை செய்தேன். எஸ் எடுக்க முடியுமான பாடம், அதே நேரம் ஏயும் இலகுவான முறையில் பெற்றுக்கொள்ள முடியுமான பாடம், குறைந்தபட்சம் ஏலவல் தகைமைக்காக ஒரு சிஐயாவது பெற்றுக்கொள்ள முடியுமான பாடமாக இந்த பாடம் காணப்படும். ஓகே, அந்த அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் நான் ஆரம்பமாக ஒரு வினாப்பத்திரத்துக்கூடாக, ஒரு மாதிரி வினாப்பத்திரத்துக்கூடாக இந்த கருத்தரங்கை இன்ஷா அல்லாஹ் ஆரம்பிக்கிறேன். ரைட், உங்களோட சந்தேகங்களுக்கு நான் கடைசியாக இடம் தரேன். ரைட், ஓகே. ஒரு 1 minute டைம் தாங்க. சரி, ஓகே, பார்ப்போம். ரைட், அப்போ இந்த அறிவுறுத்தல்கள் எல்லாமே உங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கிற அந்த மாடல் பேப்பரில் இருக்குது. சரியா? இப்போ இதில் நீங்கள் பாருங்க, பகுதி 1 அல்லது வினாத்தாள் 1 என்ற அமைப்பில் தான் கேள்விகள் வரும். பகுதி 1 அல்லது வினாத்தாள் 1 என்ற அமைப்பில் தான் கேள்விகள் வரும். அப்போ அதில் நான் எடுத்துக்கிற முதலாவது வினா வந்து என்ன வினா, என்ன வினான்னு சொன்னா கொஞ்சம் இருங்க. ரைட், ஓகே. அரபு இலக்கியம் பல குறிக்கோள்களை கொண்டது. அவற்றுள் அர் ரசா, அல் கசல் என்பவற்றின் பொருளை குறிப்பிடுகான்னு நீக்குது. அப்ப இப்படித்தான் கேள்வி வர, அர் ரசா அல் கசல் என்பவற்றின் பொருளை குறிப்பிடுக. அப்ப இந்த கேள்விக்கு 2 புள்ளிகள். இந்த கேள்விக்கு வந்து 2 புள்ளிகள், இதுக்கு 2 புள்ளிகள். அப்ப நீங்க அர் ரசா என்றதுக்கான மீனிங் எழுதினா 1 புள்ளி,
அல் கசல் என்பதற்கான மீனிங் எழுதுனா ஒரு புள்ளி என்ற அடிப்படையில் வழங்கப்படும். சரி, இப்போ இதில் நீங்கள் பாருங்க ஒரு விஷயத்த என்னென்னா, போன வருஷங்கள்ல வந்த சொற்களை நாங்கள் பார்த்தா சரியா, போன வருஷங்கள் 2016ஆம் ஆண்டிலிருந்தே நாங்கள் பார்க்கலாம். ஒன்று 2016ஆம் ஆண்டு அல் ஹிஜா அல் வசுஃப் வந்திருக்குது, 17ஆம் ஆண்டு அல் மதஹ் அல் ஹமாசா வந்திருக்குது, 18 அல் ஹம்ரியா அல் ரசா வந்திருக்குது, 19 அல் கசல் அல் ஃபஹர் வந்திருக்குது, 20 அல் அம்சால் அல் ஹிதாபா வந்திருக்குது, 21ஆம் ஆண்டு அரபு கவிதையின் குறிக்கோள்கள் 2 குறிப்பிடுகன்னு வந்திருக்குது, 22 அல் ஹமாசா அல் ஃபஹர் வந்திருக்குது, 23 அல் ஹிக்மா அல் வசுஃப், 24 அல் மதஹ் அல் ஹிஜா ஆகிய கவிதைகளுக்கு இடையிலான வேறுபாட்டினை குறிப்பிடுகன்னு வந்திருக்குது. அப்ப தொடர்ச்சியாக 2016ஆம் ஆண்டு தொடக்கம் இருந்தே இந்த சொற்களை மையமாக கொண்டு கேள்விகள் வருது. அப்ப அதுல ஏற்கனவே ஒரு தடவை வந்து முடிஞ்சு ரைட், இந்த சொற்களுக்கான மீனிங் கேட்டு அதோட விளக்கம் கேட்டு ஏற்கனவே ஒரு முறை வந்தாச்சு. வந்துட்டு திருப்ப அடுத்த ரொட்டேஷன் போகுது, அந்த அடிப்படையில் அல் ஃபஹர் என்ற சொல் 2 முறை வந்திருக்குது, அல் ஹமாசா என்ற சொல் 2 முறை வந்திருக்குது, அல் மதஹ் என்ற சொல் 2 முறை வந்திருக்குது, அல் ஹிஜா என்ற சொல் 2 முறை வந்திருக்குது, அல் வசுஃப் என்ற சொல் 2 முறை வந்திருக்குது. அப்ப அதை வச்சு எனக்கு ஒரு தீர்மானத்துக்கு வரலாம். ஏன்னா 2 தடவைகள் வராத சொற்களாக அர் ரசா, அல் கசல், அல் ஹம்ரியா, அல் ஹிக்மா, அல் அம்சால், அல் ஹிதாபா இந்த சொற்கள் வந்து 2வது தடவையாக இன்னும் வந்ததில்லை. எனவே சில நேரம் எதிர்பார்க்கலாம், எப்படி இந்த வராத 2வது தடவையாக வராத சொற்களாக உள்ள ஏதாவது 2 வரலும். அப்ப நான் உதாரணமாக அர் ரசா அல் கசல போட்டுகிறேன், சரியா, அது 2ஆம் முறை வந்தில்லை தானே, அப்ப வரலாம் என்று எதிர்பார்க்கிறோம். அல்லாட்டி அல் ஹம்ரியா வரலாம், அல் ஹிக்மா வரலாம், அல் அம்சால் வரலாம், அல் ஹிதாபா அல்லது அல் ஹுத்துபான்னு வரும், மேலும் அது வரையணும். அப்ப நீங்க இப்படித்தான் அந்த எதிர்பார்க்க வினாக்கள் என்று நாங்க சொன்னாலும் இப்படித்தான் அனலைஸ் பண்றது, சரியா. கடந்த கால வினா பத்திரங்கள் அடிப்படையாக கொண்டு இந்த வருடம் எப்படியான வினாக்கள் வரலாம் என்று ஐடியா எடுக்கிறது, இப்படி சமரி ஒன்று போட்டு பார்க்கறது தான். சரி, இப்போ நான் உங்களுக்கு சந்தர்ப்பம் தாரேன், நீங்க படிச்சிருப்பீங்க, பாடமாக்கி இருப்பீங்க, குயிக்காக இந்த சொற்களுக்கான பொருளை சொல்லிக்கொண்டு போங்க. ரைட், அல் ஃபஹ்ரண்டா என்ன? தட்புகழ்ச்சி கவிதை. தட்புகழ்ச்சி கவிதைகள். அல் ஃபஹ்ரண்டா தட்புகழ்ச்சி கவிதைகள் அல்லது தட்புகழ்ச்சி பாண்டாலும் சரி. அல் ஹமாசாண்டா வீரக்கவிதைகள் அல்லது வீரப்பா. நான் செமினார்ல கண்ட போர் கவிதைகள் என்று எழுதியிருந்தாங்க. போர் கவிதைகள் என்றது அவ்வளவு தூரம் பொருத்தம் இல்லை. அல் ஹமாசா என்பது வீர கவிதைகள் அல்லது வீரப்பாக்கள் என்று சொன்னாலும் சரி. அல் மதஹண்டா புகழ்பாக்கள், அல் மதஹண்டா புகழ்பாக்கள், அர் ரசாண்டா பாக்கள். ஓகே, இப்ப நான் மேல கேட்டதுக்கு அல் ஃபஹர், அல் ஹமாசா, அல் மதஹ் 3 சொற்களும் ஏற்கனவே வந்திருக்குது. அர் ரசாண்டா இரங்கற்பாக்கள், அது கொஞ்சம் ஞாபகத்துல வச்சுக்கொள்ள பார்க்கணும். சலாக்கள் மாற்றி எழுதுற, அல் கசலையும் அர் ரசாவையும் மீனிங்க மாற்றி எழுதுற. அர் ரசாண்டா தங்கருத்தன்னா இரங்கற்பாக்கள், அல் கசலண்டா பாக்கள், சரியா. அல் ஹிஜாண்டா பாக்கள். ஓகே, அல் வஸ்ஃபண்டா பாக்கள், அல் ஹம்ரியாண்டா போதை பொருள் மது பற்றி பாடப்பட்ட கவிதைகள், சரியா. அரபு மொழியில எல்லாருக்கும் தெரியுமா தெரியாது, ஹம்ரண்ட சொல், சரியா. ஹம்ரன்னா கருத்து என்ன? மது. ஹம்ரன்னா கருத்து மது. அப்ப அல் ஹம்ரியா என்றா மது பற்றி பாடப்பட்ட கவிதைகள், சரியா. அல் ஹிக்மாண்டா ஞான உரைகள், அல் அம்சால் என்றால் பழமொழிகள், அல் ஹிதாபா என்றால் உரைகள், சரியா. ரைட். அப்ப இதுல அர் ரசா அல் கசல் என்றா அவ்வளவு தெரியும். இதுல நீங்க பாருங்க 2021ஆம் ஆண்டு இப்படி கேள்வி வந்த அரபு கவிதையின் குறிக்கோள்கள் 2 குறிப்பிடுகின்ற வந்த. அப்படி கேட்டு வந்தாலும் நீங்க என்ன எழுதணும்? குறிக்கோள்கள் 2 வந்தால்
சரி. நிறைய பேர் அதைத்தான் விடையாக எழுதுறது போர் சொல்றது. இல்ல, போர் அல்ல. போர் குலப்பெருமை அல்ல. சார் இதுல பேப்பர் ஆசார் இருக்குது சார். மண் பொன் குறிக்கோள்கள் என்று வந்தால் இல்ல, மண் குறிக்கோள் பெண் இல்லவாப்பா, மண் அதல்ல. பொன் பெண் இல்ல, அதல்ல. அது கருப்பொருள் தானே. சரியா, அது வந்து வகைகள் ரைட். அதாவது இங்க குறிக்கோள்கள் என்ற சொல்லினூடாக நாடவாரது என்னென்றா வகைகள் அல்லது பிரிவுகள். அப்ப அதுல நீங்க விடையாக எழுத வேண்டியது இந்த எட்டுல ஏதாவது ரெண்டு. விளங்கினா உங்களுக்கு? இந்த எட்டுல ஏதாவது ரெண்டு. அதாவது அந்த பாக்கள் என்று வார அல் பஹர் தட்புகழ்ச்சிப்பா, அல் ஹமாசா வீரப்பா, அல் மதஹ் புகழ்பா, அர் ரசா இரங்கற்பா, அல் ஹசல் காதற்பா, அல் ஹிஜா வசைப்பா, அல் வசுப் வர்ணனைப்பா, அல் ஹம்ரியா மதுப்பா. அப்ப இந்த பாக்கள் என்று வரக்கூடியதிலிருந்து ஏதாவது ரெண்டு. அதைத்தான் நீங்கள் எழுதணும். கருப்பொருள்களை குறிப்பிடுக. கருப்பொருள் இரண்டை குறிப்பிடுகின்றால்தான் பெண்கள் ஒரு குலப்பெருமை. அதை நீங்க விடையாக எழுத வேண்டியது. சரியா? ரைட். அப்ப நீங்க இந்த சொற்களுக்கான பொருள் கட்டாயமாக உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். அதுல நீங்க பாருங்க. அப்ப முதலாவது கேள்வி என்ன? அரபிலக்கியம் பல குறிக்கோள்களை கொண்டது. அவற்றுள் அர் ரசா அல் கசல் என்பவற்றின் பொருளை குறிப்பிடுகின்றால் நீங்க அழகாக அர் ரசா என்ற சொல்ல எழுதிட்டு இரங்கற்பான்னு எழுதுறது. அடுத்த வரையில அல் கசல் என்று எழுதிட்டு காதற்பாக்கள் என்று எழுதுற. சார் இதுல பேப்பர் இருக்குது சார். பேப்பரை குரூப்ல அனுப்பிக்கிறேன். ரைட். சரியா? வரலையே சார். இப்ப ரசாண்டா அது என்னன்னு இப்ப அது வரைவிலக்கணம் எழுதணுமா? அதான் நான் சொல்ல வந்தது. இப்ப சில நேரம் இப்ப இது கேள்வியில தானே வந்திருக்கிற ரெண்டு சொல்லும். அப்ப ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒவ்வொரு புள்ளி என்ற அடிப்படையில வழங்கப்படும். அப்ப அங்க பெருசா வரைவிலக்கணம் எதிர்பார்க்கிறது இல்லை பெருசா. ரைட். ஆனா சில நேரம் கேள்வியாக அர் ரசாவும் பி கேள்வியாக அல் கசலும் வந்தால் அப்படி வந்தா ஓரளவு விளக்கமாக எழுதுறது மிக பொருத்தமாக இருக்கும். அப்ப அந்த அடிப்படையில் இப்ப கேள்வி அர் ரசா என்றால் இரங்கற்பா என்று எழுதிட்டு அதுக்கேற்ற ஒரு சின்னொரு விளக்கம் ஒன்று எழுதுறது. ஒரு கோத்திர வீரன் இறந்தால் அவனுடைய இழப்பிற்காக அவன் உயிருடன் இருக்கும் போது அவனிடம் காணப்பட்ட நல்ல பண்புகளை வந்து பாடுறது. வழங்கினா இரங்கற்பா. ரைட். அல் கசல் என்றா காதற்பா. காதல் உணர்வுகளை வெளிப்படுத்தும் வகையில் பாடல்கள் என்று எழுதுறது. ரைட். அப்படி ரைட். அப்படி எழுதினா சரி. வழங்கினா ஓகே. அப்ப அர் ரசா அல் கசல் இந்த ரெண்டு சொல்லையும் நாங்க பார்த்தோம். உதாரணமாக நீங்க இணைய சொற்களையும் இன்ஷா அல்லாஹ் பார்த்து கொண்டா சரி. அடுத்தது அப்பாசியர் கால கவிஞர்கள் ரெண்டு கேட்ட பேரு. சரியா? அப்பாசியர் கால கவிஞர்கள் இருவரை குறிப்பிடுகின்ற போட்டிக்கிறோம். ஒவ்வொரு காலத்துக்கும் என்று உள்ள கவிஞர்கள்ல இரண்டு பேட்ட பேரு உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். ஓகேயா? இப்ப உதாரணமாக அல் குர்ஆன் அருளப்பட முன்னரான காலம் அன்று வர மேலும் அல்லது ஜாஹிலியா காலம் என்று வர மேலும். குறிப்பாக ஜாஹிலியா காலத்தை அடிப்படையாக கொண்டுதான் அதிகமான வினாக்கள் வாரது. குறிப்பாக ஜாஹிலியா காலத்தை அடிப்படையாக கொண்டுதான் அதிகமான வினாக்கள் வாரது. இப்ப சரியா? ரைட். இப்ப உதாரணமாக ரைட் நீங்க இப்ப கேள்விகளை பார்த்தா விளங்கும். சரியா? இப்ப போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷங்கள்ல வந்த வினாக்களை பார்த்தா உங்களுக்கு தெளிவாக விளங்கும். அரபு இலக்கியம் என்றால் என்ன? அது லேசுதானே. அரபு மொழியை பேசுகின்ற அரபு சமூகத்திற்குரிய இலக்கியம் அரபு இலக்கியம் என்று அழைக்கப்படும். அல்லது நீங்கள் எழுதலாம் எப்படி? மனித உணர்வையும் அவன் வாழும் காலச்சூழலையும் வெளிப்படுத்தும் ஊடகம் இலக்கியம் என்று அழைக்கப்படும். இது அரபு சமூகத்திற்குரியதாக அமையும் போது அரபு இலக்கியம் என்று அழைக்கப்படும். எப்படியோ நீங்க எப்படி பாடமாக்கி வச்சுக்கிறீங்களோ லேசான முறையில அப்படி எழுதி கொண்டா சரி. அப்ப அது அறிமுகம் தானே. அடுத்த பாருங்க, முஅல்லகாத் என்றால் என்ன அண்டிக்கிற. இப்ப கேட்ட உடனே அதிகமான மாணவர்கள் என்ன செய்யறா, தொங்க விடப்பட்ட கவிதைகள் என்று மட்டும் எழுதிட்டு போறது. அது பொருத்தம் குறைவு. ரைட். 2 மாசத்துக்குள்ள கேள்வியாக வந்தால் தொங்க விடப்பட்ட கவிதைகள் என்று மாத்திரம் எழுதுவது உங்களோட புள்ளிகள் குறைவாக அமைவதற்கு காரணமாக இருக்கும். உங்களுக்கு விட தெரியுமா இருந்தா
பூரணமாக அல்லது விளக்கமாக எழுத முடியும் என்றிருந்தால் தயவு செஞ்சு நீங்க அப்படியே எழுதிட்டு வாங்க, சுருக்கமாக எல்லாம் எழுதவான். உதாரணமா அவளுக்கு நல்லா தெரியும் முஅல்லகாத் என்றால் என்னன்றதுக்கு தொங்கவிடப்பட்ட கவிதைகள் என்றும் எழுதேனும். அதே போல ஜாஹிலியா காலத்தில் இலக்கிய சந்தைகளில் போட்டிகள் மூலம் தெரிவு செய்யப்பட்டு பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட்டு காபாவில் தொங்கவிடப்பட்ட கவிதைகள் அல்லது கவிதை தொகுப்புகள் என்று சொல்ல மேலும் ரெண்டு பாயும் போல தெரியும். இப்ப அவசரத்துக்கு என்ன செய்யறது, தொங்கவிடப்பட்ட கவிதைகள் என்று மட்டும் எழுதுறது. அப்படி எழுத வானம். விளங்கினா அவளுக்கு தெளிவாகத்தான் சொல்றேன். ரைட். அப்ப ஜாஹிலியா காலத்தில், ரைட், ஜாஹிலியா காலம் மென்ஷன் பண்ணலாட்டும் பிரச்சனை இல்லை, தெரியும் என்றால் எழுதுங்க. ஜாஹிலியா காலத்தில் இலக்கிய சந்தைகளில், இலக்கிய சந்தைகள் அவளுக்கு தெரியும், உக்கால், துல்மஜாஸ், மிஜன்னா, இலக்கிய சந்தைகளில் போட்டிகள் மூலம் தெரிவு செய்யப்பட்டு பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட்டு காபாவில் தொங்கவிடப்பட்ட கவிதை தொகுப்புகள் என்று எழுதினா சரி. ரைட். அதே போல சபுல் முஅல்லகாத் என்பது எதனை குறிக்கிறது? அப்ப இதுல ஒரு சொல்லொன்று மேலதிகமா வந்திருக்குது, சப என்ற சொல். இது சிலபஸ்ல இல்லை, இல்லதானே? சிலபஸ்ல இல்லை, ரைட், கைட்லயும் இல்லை, புத்தகத்திலையும் இல்லை. இருந்தாலும் எக்ஸாமு வந்திருக்குது. அப்படி சில நேரம் சின்ன சின்ன வினாக்கள் வரையிலும். ரைட். அப்ப சபுல் முஅல்லகாத் என்பது எதனை குறிக்கிறது என்றால், ஒரு நிமிஷம் தான். ரைட். அப்ப சபுல் முஅல்லகாத் என்ற அந்த சொல்லொண்டு இருக்கிற. அப்ப சபா என்ற சொல் கைட்ல இல்லை, உங்களோட புத்தகத்திலையும் இல்லை. சில நேரம் அப்படி கேள்விகள் வரையிலும் ஏன்னா. ரைட். எப்படியோ இப்ப சபா என்ற அரபு மொழியில வந்து 7 என்ற கருத்துல வர 7. ஓகே, சபா என்ற கருத்து 7. அப்ப சபுல் முஅல்லகாத் என்ற சொல்லுக்கூடாக எப்படி நாங்க கருத்தெடுக்கணும் என்றால் அதே விஷயம்தான். ஓகே, அதாவது ஜாஹிலியா காலத்தில் பொன்னெழுத்துக்கள் போட்டிகள் மூலம் தெரிவு செய்யப்பட்டு பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட்டு காபாவில் தொங்கவிடப்பட்ட 7 கவிஞர்களின் கவிதை தொகுப்புகள் அல்லது 7 கவிதை தொகுப்புகள். 7 கவிஞர்கள் என்று வந்தால் மிச்சம் பொருத்தம். ஏண்டா 7 கவிஞர்களுடைய கவிதைகள் தான் அதுல இடம்பெற்றிருக்குது. அப்ப அந்த அடிப்படையில 7 கவிஞர்களின் கவிதை தொகுப்புகள் என்று சொன்னாலும் சரி. ஓகே, அடுத்த பாருங்க, முஅல்லகாத்தை தொகுத்த கவிஞர்கள் 2 பேர்ட பேரு. அப்ப உங்களுக்கு தெரியுமேனா, இம்ரவுல் கைஸ், அதே போல லபீத் இப்னு ரபியா, அப்படின்னு நீங்க பல பேர்ட ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி பாடமாக்கி வச்சிருப்பீங்க. பொதுவாக எல்லாரும் பாடமாக்கி வச்சுக்கிற பேர் என்னண்டா இம்ரவுல் கைஸ். இம்ரவுல் கைஸ். அதோட உங்களுக்கு லேசான பேர் எதுவோ அந்த ஒரு ஆள்ட பேரை பாடமாக்கி கொண்டா போதும். 7 பேர்ட பேரையுமே எக்ஸாம்ல கேட்டு வாரது இல்லை. யாராவது 2 பேர்ட பேரு தான். ரைட். முஅல்லகாத் என்ற சொல்லின் பொருள் யாது? அப்ப நீங்க பாருங்க, 2வது கேள்வி முஅல்லகாத் என்றால் என்ன, 3வது கேள்வி சபுல் முஅல்லகாத் என்பது எதனை குறிக்கிறது, 5வது கேள்வி அல் முஅல்லகாத் என்ற சொல்லின் பொருள் யாரு, பொருள். அப்ப 3 வருடங்களாக
முஅல்லகாத் என்றால் என்னன்னு கேள்வி வந்திருக்குது. ஓகே, அடுத்தது நீங்க பார்க்கலாம். இப்ப 2016, 17 அடுத்தடுத்த வருடங்கள்ல வந்திருக்கின்ற ஒரு கேள்வி என்ன என்றால் முஅல்லகாத்தை தொகுத்த கவிஞர்கள் இருவரை குறிப்பிடுக என்பது. எனவே இந்த முஅல்லகாத்தை தொடர்பு படுத்திய வினாக்கள் கட்டாயமாக தெரிஞ்சுக்கணும். ஓகே, அடுத்தது ஜாஹிலியா கால கவிதைகளின் பண்புகள் 2 குறிப்பிடுக. நான் நினைக்கிறேன் உங்களோட புக்ல இது இல்லை இல்லையா, கைட்லைன், டீச்சர் கைட்லைன் இல்லை. இப்போ ஜாஹிலியா கால கவிதைகளின் பண்புகள் என்று வரக்கொள்ள ஒன்று ஓசைநயம் மிக்கது, சரியா, சீரான அழகிய ஓசைநயம் மிக்கதாக இருக்கும். மொழிநடை கடினமானது. ஜாஹிலியா கால கவிஞர்களுடைய கவிதைகள் அதோட மொழிநடை எப்படி இருக்கும்? கடினமானதாக இருக்கும். அடுத்தது சூழலில் இருந்து பெறப்பட்ட வர்ணனைகளை, உதாரணங்களை கொண்டிருக்கும், சரியா, சூழலில் இருந்து பெறப்பட்ட உதாரணங்களை அவர்களுடைய கவிதைகள் கொண்டிருக்கும். அதே போல கவர்ச்சி மிக்கதாக இருக்கும், கவர்ச்சி மிக்கதாக இருக்கும். வேற என்ன? எதிகை மோனை சிறப்பாக பேணப்பட்டிருக்கும், எதிகை மோனை சிறப்பாக பேணப்பட்டிருக்கும். அப்படி என்று ஏதாவது 2 எழுதுனா சரி. அடுத்த 7வது கேள்வியை பாருங்க. ஜாஹிலியா கால கவிஞர்களுள் வீரகாவியம் பாடி பிரசித்தி பெற்ற 2 பேர். இப்ப வீரகாவியம் பாடி என்று இருக்கிறதானே, வீரகாவியம் பாடி என்று வரக்கொள்ள வீரகாவியம் என்று வந்தா நாங்க யோசிக்கிறோம் இல்லையா, அடே நாங்க அப்படி ஒன்று படிக்கல தானே. வீரகாவியம் பாடி அல்லது புகழ் பாவில பிரசித்தி பெற்ற 2 பேர், காதற் பாக்கல்ல பிரசித்தி பெற்ற 2 பேர், ஒசை பாக்கல்ல பிரசித்தி பெற்ற 2 பேர் நாங்க தனித்தனியாக அப்படி படிச்சில்ல. அப்ப எங்களை கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆக்குற ஒரு கேள்வி ஒன்று தான் அது, சரியா. ஆனா நாங்க ஒன்றும் யோசிக்கப்படாது. என்ன செய்யணும்? வீரகாவியம் பாடி என்று வந்திருந்தாலும் ஜாஹிலியா காலத்தை மையப்படுத்தி கேள்விகள் வந்தால், ஜாஹிலியா கால கவிஞர்கள் என்று வந்தால் நாங்க யார்ட பேரை பாடமாக்கி வச்சுக்கிறோமோ அந்த 2 பேரோட பேர் எழுதுனா ஓகே, விளங்கினா. ஜாஹிலியா காலம் மட்டுமல்ல, உமையா காலம், அப்பாசியர் காலம், நவீன காலம் என்று ஒவ்வொரு காலத்தை மையப்படுத்தி எந்த மாதிரியான சிக்கலான கேள்விகள் வந்தாலும், புரிந்து கொள்ள முடியாத கேள்விகள் வந்தாலும் நாங்க பாடமாக்கி வச்சிருக்கிற 2 பேரோட பேர், அந்த 2 பேரோட பேர் எழுதி கொண்டால் தாராளமா போதும், சரியா. ரைட். அடுத்தது அரபு கவிதையின் குறிக்கோள்கள் 2 குறிப்பிடுக. ரைட், நாங்க இதை ஏற்கனவே பார்த்தோம். குறிக்கோள் என்று வந்தாலும் அந்த பாக்கல் என்று வாரத்துல 2 தான் கேட்டுகிறது. ஜாஹிலியா கால சந்தைகள் 2 குறிப்பிடுக. இப்ப சந்தைகள் என்ன? உக்கால், துல்மஜாஸ், மிஜன்னா. அப்ப இது இந்த வினாக்கள் எல்லாமே பாஸ் பேப்பர்ல வந்த வினாக்கள், சரியா. ஜாஹிலியா காலத்தை மையப்படுத்தி தான் அதிகமான வினாக்கள் தொடர்ச்சியாக இருக்குது. இப்போ நீங்க ஒவ்வொரு காலங்களையும் படிக்கின்ற போது ஜாஹிலியா காலத்தை கொஞ்சம் கூடுதலாக படிக்க வேண்டி வரும். ஓகே, அப்ப அதுல நான் சில மீட்டல் வினாக்களையும் போட்டிக்கிறேன். மீட்டல் வினாக்களாக ஒன்று என்ன? இஸ்லாத்தின் வருகைக்கு முற்பட்ட, நான் உங்களுக்கு அன்மீட் பண்றது சந்தர்ப்பம் தாரேன், ஆனா தயவு செஞ்சு நீங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும், தேவையானதை மட்டும்தான் பேசணுமா. ரைட், சொல்லுங்க பார்க்க. ஓகே, இஸ்லாத்தின் வருகைக்கு முற்பட்ட அரேபியர்கள் வாழ்வில் முக்கிய கருப்பொருள்களாக காணப்பட்ட விடயங்கள் என்ன? பெண்கள், போர், குலப்பெருமை, சரியா. பெண்கள், போர், குலப்பெருமை. கருப்பொருள் கேட்டா வேற, குறிக்கோள் கேட்டா வேற. அரபு கவிதையின் குறிக்கோள் தான் ஏற்கனவே நான் கேட்டது. அரபு கவிதையின் குறிக்கோள்கள் இது அப்படி அல்ல. இந்த மக்களுடைய வாழ்க்கையில முக்கியமான விடயங்களாக காணப்பட்ட விடயங்கள் தான் பெண், போர், குலப்பெருமை. இந்த 3ஐயும் அடிப்படையாக கொண்டுதான் அவர்களுடைய சகல செயற்பாடுகளும் காணப்பட்டன. நாங்க இதுக்கு முன்னுக்கும் எங்கட ஆன்லைன் வகுப்புகள்ல, இபிசியால நடத்தப்பட்ட இந்த ஃப்ரீ வகுப்புகள்ல இது பத்தி நிறையவே பார்த்திக்கிறோம். ரைட். 2வது என்ன? இஸ்லாத்து வருகைக்கு முற்பட்ட அரேபியர்கள் இலக்கியத்திற்கு அல்லது கவிதைக்கு, எப்படி இருந்தாலும் வரையலாம், இலக்கியத்திற்கு அல்லது கவிதைக்கு முக்கியத்துவம் வழங்குபவர்களாக இருந்துள்ளனர் என்பதற்கான ஆதாரங்கள் 2 குறிப்பிடுக. கவிதை சந்தைகள் இருந்தது, கவிதைகள் தொங்கப்பட்டிருந்தது. வெரி குட். ஓகே, கவிதை சந்தைகள் காணப்பட்டமை, அதே போல தரமான சிறந்த கவிதைகள் காபாவில் தொங்கவிடப்பட்டமை, சரியா. இது 2. இதுவெல்லாம நீங்க படிச்சிருப்பீங்கன்னா, ஒரு கோத்திரத்தில் ஒரு கவிதை வந்தா அவருக்கான விழா நடத்த, விழா எடுத்து கொண்டாடுறது. ஒரு கவிஞர் உருவாகினா விழா எடுத்து கொண்டாடுறது.
அதே போல தரமான கவிதைகளை, சிறந்த கவிதைகளை எழுதியவர்களுக்கு பரிசுகள், அன்பளிப்புகள் வழங்கப்பட்டமை. சரியா? அதே போன்று வேற என்ன, மனநமிட்டு பாதுகாத்தமை, அதையும் கூட எழுதலாம். மனநமிட்டு பாதுகாத்தமை, அப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுல ஏதாவது ரெண்டு எழுதுனா சரி. ரைட், அடுத்த பாருங்க. ரைட், ஜாகிலியா காலத்தில் பாடப்பட்ட அதிசிறந்த கவிதைகளை அம்மக்கள் பாதுகாத்த முறைகளில் 2 குறிப்பிடுக. கௌபாவில் தொங்கவிடப்பட்டு மரணம் செய்து. காபாவில் தொங்கவிட்டு எழுதி பாதுகாத்தாங்க உண்டு. சரியா? இப்ப பாதுகாத்த முறை என்னண்டா, நீங்க சொன்ன மாதிரி தரமான கவிதைகளை பொறுத்து, சரியா, காபாவில் தொங்கவிட்டு பாதுகாத்தார்கள். அதே போல மனநமிட்டு பாதுகாத்தார்கள், எழுதி பாதுகாத்தார்கள். எப்படியோ பொருத்தமான விட எழுதினா சரி. ரைட், முஅல்லகாத்தை தொகுத்த கவிஞர்களுள் யாருடைய கவிதை மிகவும் பிரபல்யமானது? இம்ராவுல் கைஸ். இம்ராவுல் கைஸுடைய கவிதை தான் மிகவும் பிரபல்யமானது. யாருடைய ஆட்சி காலத்தில் கவிதைகள் தொகுக்கப்பட்டன? உமையா காலம். சரியா? அரபிலக்கிய வரலாற்றின் திருப்புமுனை என்ன? திருப்புமுனை இஸ்லாத்தின் வருகை. சரியா? இஸ்லாத்தின் வருகை எழுதினா சரி. இஸ்லாத்தின் வருகை அல்லது அல் குர்ஆன் அருளப்பட்டமை அல்லது வஹீயின் வெளிப்பாடு, ஏதாவது பொருத்தமான ஒன்று. ரைட், இஸ்லாத்தின் வருகைக்கு பிற்பட்ட காலத்தில் கவிதைகளை இயற்றுவதில் பிரபல்யம் பெற்றிருந்த சஹாபாக்களின் பெயர்களை குறிப்பிடுக. 2 பேரோட பேர் எழுதினா போதும். யார் 2 பேர்? ஹஸ்ஸான் பின் சாபித், காப் இப்னு சுஹைர், அதே போன்று காப் இப்னு மாலிக், அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா. இஸ்லாம் புத்தகத்தில் அப்துல்லாஹ் இப்னு ரவாஹாட பேரும் வருது இல்லையா? ரைட், பண்டைய அரேபியாவில் பெண்களின் நிலை யாது? பண்டைய அரேபியாவில் பெண்களின் நிலை என்ன? போர்களில் பெண்கள் நடுத்தர பணக்கார வீடுகளில் அடிமைகளாக பணியாளர்களாக நியமிக்கப்பட்டார்கள். இதுல குழப்பம் கொண்டு போருமா 2-3 மணி வார என்ன இது 11ஆம் ஆண்டு கேள்வி ஆகில். ரைட், ஓகே. சரி, இந்த அரேபியா பெண்களின் நிலைய கொஞ்சம் ரிப்பீட் சொல்றா. என்னண்டா, இப்ப நீங்க படிச்சிருப்பீங்க தானே, போரின் போது பெண்களை பாடகர்களாக நியமிச்சாங்க. போர் வீரர்களே, ஜாஹிலியா காலம் தானே. அப்ப போர் வீரர்களை உற்சாகப்படுத்துவதற்காக, போர் வீரர்களை ஆர்வமூட்டுவதற்காக, உற்சாகப்படுத்துவதற்காக என்ன செஞ்சாங்க? பாடகர்களாக நியமிச்சாங்க. 1. சரியா? 2வது, இந்த பணக்கார நடுத்தர வருமானம் உள்ள வீடுகள்ல இந்த பெண்களை பணியாளர்களாக, வீட்டு பணிப்பெண்களாக அமர்த்தினாங்க. அதே போல அடிமைகளாக அவர்களை நடத்தினார்கள். அடிமைகளாக அந்த பெண்களுக்குரிய உரிமைகள் வழங்கப்படல, பெண்களுக்குரிய சுதந்திரங்கள் வழங்கப்படல, நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு வழங்கப்படல. விளங்கினா? அவ்வாறு ஏதாவது 2 எழுதுனா சரி. ரைட், அடுத்த பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து பாடிய பான சுஆத் இன்றளவு முஸ்லிம்கள் மத்தியில் பிரபல்யமாக உள்ளது. அந்த பாட்டை இயற்றியவர் காப் இப்னு சுஹைர். காப் இப்னு மாலிக் அல்ல? இல்ல. ரைட், ஓகே. சரி, அடுத்த கேள்வி என்ன? ஜாஹிலியா கால இலக்கிய பண்புகள் மீளுயிர்ப்பு பெற்ற காலம் எது? உமையா காலம். சரியா? உமையா காலம். ரைட், உமையா கால கவிஞர்கள் 2 குறிப்பிடுக. உமையா கால கவிஞர்கள் 2 பேர். ஓகே, யாரும் 2 பேரோட பேரா கொண்டா சரி. அக்தல் ஃபரஸ்தக், அது போதும். அக்தல் ஃபரஸ்தக். சரியா? விடையில கொஞ்சம் திருப்பி ரிப்பீட் பண்ணி சொல்லுங்களேன் சார். அக்தல் ஃபரஸ்தக் இல்ல மகன், நான் கொஞ்சம் வேகமாகத்தான் போறேன்.
ஏண்டா இந்த நான் குறுகிய நேரத்துல தான் இதை செய்யறது. இல்லாட்டி இப்படி செய்யுங்க சார், மியூட் பண்ணி போட்டு நீங்க விடையில மட்டும் நீங்க சொல்லி போங்களேன் சார். ஓ சார் எல்லாரும் பேசக்குள்ள ஒண்ணும் விளங்குது இல்ல. ரைட், ஓகே. அப்ப நான் அப்படி செய்யறேனா, மியூட் கொஞ்சம் பண்ணி போட்டு நீங்க விடைய சொல்லுங்க சார், நாங்க எழுதுறோம். ரைட், ஓகே. ரைட். அப்ப உமையா கால கவிஞர்கள் இருவர். இப்ப மேல பார்த்தோம் ஜாஹிலியா கால இலக்கிய பண்புகள் மீளுயிர்ப்பு பெற்ற காலம் என்ன கேட்டால் உமையா காலம். சரியா? ரைட். அதாவது இஸ்லாத்தின் வருகையோடு ஜாஹிலியா காலத்துல இயற்றப்பட்ட கவிதைகள்ல காணப்பட்ட ஜாஹிலியா பண்புகள் எல்லாம் இல்லா போன. அதாவது உங்களுக்கு தெரியுமா, இஸ்லாம் இல்லாத கவிதைகள் தானே ஜாஹிலியா கால கவிதைகள் என்பது. அப்ப அதுல பல பொருத்தமற்ற அல்லது நிறைய விஷயங்கள் சிக்கலான விஷயங்களாக இருக்கும். விளங்கினா? அது இஸ்லாத்து வருகையோடு இல்லாமல் போன. திருப்ப குலஃபாவு ராஷிதும் கண்ட ஆட்சி காலம் எல்லாம் முடிஞ்சு உமையாக்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த ஜாஹிலியா காலத்துல கவிதைகள்ல காணப்பட்ட அந்த ஜாஹிலியா பண்புகள் மீளுயிர்ப்பு பெற்றது. அப்ப அந்த கேள்விக்கான விடை என்ன? உமையா காலம் என்பதுதான் விடையாக வரும். 11வது என்ன? உமையா கால கவிஞர்கள் இருவரை குறிப்பிடுக. அது லேசான விட. அஹ்தல் ஃபரஸ்தக், அவ்வளவுதான். அஹ்தல் ஃபரஸ்தக். சரியா? அதுல இன்னும் 2 பேர் பேர் இருக்குது. ஜரீர் இப்னு அத்தியா, உமர் இப்னு அபி ரபிஆ எல்லாம் இருக்குது. அதெல்லாம் பாடமாக்க கஷ்டம் தானே. எனவே நீங்க லேசான முறையில பாடமாக்கி கொண்டா சரி. அஹ்தல் ஃபரஸ்தக். ரைட். அடுத்த பாருங்க, உமையா காலத்தில் அரபு மொழிக்கு வழங்கப்பட்ட முக்கியத்துவங்கள் 2. அப்ப அரபு மொழிக்கு வழங்கப்பட்ட முக்கியத்துவங்கள் 2 வந்தால் குறிப்பாக நீங்கள் முதலாவது மென்ஷன் பண்ணணும் என்னென்றா அரபு மொழி தேசிய மொழியாக்கப்பட்டமை. அல்லது நீங்கள் எழுதுற பூரணமாக எழுதுவதாக இருந்தால் அரபு மொழி தேசிய மொழியாக பிரகடனப்படுத்தப்பட்டமை. சரியா? டிக்ளேர் பண்ற, பிரகடனப்படுத்துறோம்னா டிக்ளேர் பண்றது. அப்ப உங்களுக்கு அரபு மொழி தேசிய மொழியாக பிரகடனப்படுத்தப்பட்டமை என்று எழுதுவோம் மேலும், அல்லது அரபு மொழி தேசிய மொழியாக்கப்பட்டமை என்று எழுதுவோம் மேலும். அப்ப அரபு மொழியை தேசிய மொழியாக்கினா என்ன செய்யணும்? அரபு மொழியை தாய்மொழியாக கொள்ளாத அனைவரும் என்ன செய்யணும்? கட்டாயமாக அரபு மொழியை படித்தே ஆக வேண்டும். அப்படித்தானே? ஒரு நாட்டின் மொழியாக ஒரு குறிப்பிட்ட மொழியை அரசாங்கம் டிக்ளேர் பண்ணினா அந்த நாட்டில் வாழக்கூடிய மக்கள் அனைவரும் என்ன செய்யணும்? அந்த மொழியை படித்தே ஆக வேண்டும். எங்கட நாட்டை பொறுத்த மட்டும் சிங்களம் தமிழ் 2மே அரசு மொழியாக இருக்குது. ஒருவேளை சிங்களம் மட்டும்தான் அரசு மொழியாக இருந்தால் அது எந்த மாகாணத்தை சேர்ந்த மக்களாக இருந்தாலும், சிங்கள மொழியிட வாசமே இல்லாத மக்களாக இருந்தாலும் கட்டாயமாக என்ன செய்ய வேண்டியிருக்கும்? சிங்கள மொழியை படிக்க வேண்டி இருக்கும். விளங்கினா? அப்ப அது ஒரு அந்த மொழியிட செல்வாக்கு செலுத்துற ஒரு விஷயம். அப்ப அந்த அடிப்படையில அரபு மொழி தேசிய மொழியாக பிரகடனப்படுத்தப்பட்டமையும் ஒன்றாக எழுதலாம். 2வது என்னென்றா அரபு அகராதிகள் தோற்றம் பெற்றமை. அரபு அகராதிகள் தோற்றம் பெற்றமை அது ஒரு ஒன்றாக எழுதலாம். அடுத்து பைத்துல் ஹிக்மா, பைத்துல் ஹிக்மாவின் தோற்றம் அல்லது பைத்துல் ஹிக்மா உருவாக்கப்பட்டமை. இந்த பைத்துல் ஹிக்மா உருவாக்கப்பட்டத்தின் ஊடாக அரபு இலக்கியத்துக்கான வாயில்கள் திறக்கப்பட்டன. அப்ப அந்த பைத்துல் ஹிக்மாவின் தோற்றத்தையும் நீங்க எழுதலாம். விளங்கினா? ரைட். அப்படி நிறைய விஷயங்கள் எழுதிடும். ரைட், ஓகே. அடுத்த பாருங்க, அப்பாசியர் கால கவிஞர்கள் இருவரை குறிப்பிடுக. அப்பாசியர் கால கவிஞர்கள்ல மிக லேசான பேர் என்ன? அபு நவாஸ். அபு நவாஸ் என்ற பேரு மிக லேசான பேரு. அதை நீங்க பாடமாக்கி ஒழுங்க. அடுத்தது இன்னும் பல பேர்கள் இருக்கிற, ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி பாடமாக்கி இருப்பாங்க. முத்திய இப்னு இயாஸ், பஷார் பின் புருதி, அந்த பேர்கள் லேசி. அபு ஃபிராஸ் ஹம்தானி, பஷார் பின் புருதியும் முத்திய இப்னு இயாஸும் இருக்கிற பேர்கள்லயே கொஞ்சம் லேசான பேரு. இப்போ அபு நவாஸோட சேர்த்து நீங்க பஷார் பின் புருதி, பஷார் பின் புருதி அல்லது முத்திய இப்னு இயாஸ் என்ற அந்த பேர்களை ஞாபகம் வச்சுக்கொண்டா நல்ல. ரைட். அதே நேரம் நீங்க பாருங்க, இஸ்பானியாவில் சிறப்புற்று விளங்கிய கவிஞர்கள் இருவரை குறிப்பிடுக. என்ன? நீங்க அப்பாசியர் காலமும் அரபு இலக்கியமும் என்ற பாடத்துல ஒரு பாயிண்ட் ஒன்றை படிப்பீங்க. இப்படி இஸ்பானியா என்று சொல்லி படிப்பீங்க. நீங்க விளங்கிக் கொள்ளுங்க. இப்போ உங்களோட கையில புக் இருந்தாலும் கூட, சரியா, நான் உங்களுக்கு காட்டுறேன். உங்களோட கையில புக் இருந்தாலும் கூட நீங்க என்ன செய்யணும்? ஆசிரியர் வழிகாட்டி நூலையும் கொஞ்சம் பார்த்து கொண்டு போனா நல்லா. இல்லைங்களா? ஏன்னா ஆசிரியர் வழிகாட்டி நூலை, அதாவது டீச்சர் கைட மையமாக கொண்டுதான் என்ன செய்வாங்க?
வினாக்கள் எடுப்பாங்க. அப்போ அந்த அடிப்படையில் அதில் வந்திருக்கின்ற விஷயங்கள் எல்லாம் பொதுவாக தெரிந்திருக்க வேண்டும். இப்போ நீங்கள் இதில் பாருங்கோ, ரைட், அப்பாசிர் காலத்தில் பிறமொழி தாக்கங்கள் ஏற்பட்டன. அதில் அந்த பேரெல்லாம் இருக்குது. முத்திஇபுன் இயாஸ், இயால் வந்து இருக்குது, இயாஸ் தான். அப்பாஸ் இபுன் அஹ்னஃப், அஹ்னஸ் அல்ல அஹ்னஃபா, அரபு சொல்லையே நாங்கள் இதுனா சரி, ரைட், அந்த அவங்களோட பேரெல்லாம் இருக்குது. இது பாருங்க, இந்த பாயிண்ட பாருங்க. சமகாலத்தில் இஸ்பானியாவிலும் அரபிலக்கியம் செழித்தோங்கியது அண்டிக்குது. சமகாலத்தில் இஸ்பானியாவிலும் அரபிலக்கியம் செழித்தோங்கியது அண்டிக்குது. அப்போ அந்த அடிப்படையில் அந்த பாயிண்ட் கீழாளிக்கிற 2 பேரோட பேரை ஞாபகம் வச்சுக்கொண்டா சரி. ஹலீல் இபுன் அஹ்மத், அது லேசான பேருனா, ஹலீல் இபுன் அஹ்மத் அபூபக்கர் முஹம்மத் துரைத் பின், அவசியம் இல்லை, அபூபக்கர் முஹம்மத் துரைத் என்று எழுதினா சரி. ஹலீல் இபுன் அஹ்மத் அபூபக்கர் முஹம்மத் துரைத், சரியா? ரைட், ஓகே. அது அந்த அளவு கடினமாக பேப்பர் வராது என்ற நம்பிக்கை தான் நீக்குது. ஏண்டா மிச்ச லேசாகத்தான் பார்ட் 1ல கேள்விகள் வரும். ஆனால் நீங்கள் மறக்கவான டீச்சர் கைடை அடிப்படையாக கொண்டு தான் வினாக்கள் எடுக்கிறாங்க என்றதை நீங்கள் மறக்கவான. ஓகேயா? ரைட், அதை நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஓகே, அப்போ அடுத்த வருங்கையில் ரைட், அப்போ நீங்கள் அதுக்கு விடையாக எழுதலாம் என்ன? ஹலீல் இப்னு அஹ்மதையும் அடுத்தது அபூபக்கர் முஹம்மத் துரை, இந்த 2 பேரோட பேரையும் நீங்கள் மேலே விடையாக எழுதி கொள்ளலாம். சரியா? ரைட். அடுத்தது இவங்க எழுதிய நூல்கள். ரைட், இந்த நூல்கள் எல்லாம் நீங்கள் பெரும்பாலும் பாடமாக்கியே இருக்க மாட்டீங்கன்னா, உங்களோட பொதுவாக டேர்ம் எக்ஸாம்லையும் அந்த கேள்விகள் வாரது இல்லை. சரியா? பொதுவாக வாரது இல்லை. இருந்தாலும் நான் அதை சும்மா மென்ஷன் பண்ணிட்டு போகிறேன். வலைண்ணா, ஹலீல் இப்னு அஹ்மத் என்ன எழுதினாரு? கிதாபு முஅஜமுல் ஐன். ரைட். அதே போல் அபூபக்கர் முஹம்மத் துரை எந்த புக் எழுதினாரு? ரைட், கிதாபுல் இஸ்திகாக். அப்படி என்று அவங்க எழுதின புத்தகங்கள் லிஸ்ட் ஒன்று இருக்குதுன்னா 11ஆம் ஆண்டு புக்கில், அதை கொஞ்சம் பாருங்க. அடுத்தது அரபு இலக்கணத்தை வகுத்தவர் யார்? அரபு இலக்கணத்தை வகுத்தவர், அதாவது அரபு இலக்கணத்தின் முன்னோடி என்று சொல்லலாம். மேலும் அவரோட இஸ்லாம் பாட புத்தகத்திலையும் இளமையும் பணியும் என்ற ஒரு பாடம் ஒன்று வார். இளமையும் பணியும், அந்த பாடத்தில் அரபிலக்கணத்தை வகுத்தவர் அல்லது அரபிலக்கணத்தை தொகுத்தவர், அரபிலக்கணத்தின் முன்னோடி, சரியா என்று சீபவைகி அவர்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறாங்க. ரைட். அப்போ அந்த அடிப்படையில் அரபிலக்கணத்தை வகுத்தவர் அல்லது அரபிலக்கியத்தின் முன்னோடி, அரபிலக்கியத்தின் தந்தை, ஏதோ அப்படி ஏதாவது சொல்வரையிலும் சீபவைகி என்றேதான் பேராக வரும். ரைட். அடுத்த பாருங்க, நவீன காலத்தில் இலக்கியத்தை இலக்கிய கண்ணோட்டத்திலும் இலக்கியத்தை இஸ்லாமிய கண்ணோட்டத்திலும் அணுக இருவரை முறையை குறிப்பிடுக. இப்போ இந்த பாயிண்ட்ல பாருங்க, நீங்க இதுல வந்து இந்த கைட்ல வந்து டீச்சர் கைட்ல பாருங்க, இலக்கியத்தை இலக்கிய கண்ணோட்டத்தோடு நோக்குதல், பிரக்கெட்ல சந்திக்கிறாங்க தாஹா ஹுசைன் என்று. இலக்கியத்தை இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் நோக்குதல் என்று தந்து பிரக்கெட்ல சந்திக்கிறாங்க யாரு? மஹ்மூத் அக்காத் என்று சந்திக்கிறாங்க. மஹ்மூத் அக்காத். அப்ப அது ஒரு 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 கேள்வியாக வரையிலும் இல்லையா? இலக்கியத்தை இலக்கிய கண்ணோட்டத்தோடு நோக்கியவர் யாரு? இலக்கியத்தை இஸ்லாமிய கண்ணோட்டத்தோடு நோக்கியவர் யார் என்று. அப்ப தாஹா ஹுசைன் என்பவர் இலக்கியத்தை இலக்கிய கண்ணோட்டத்தோடு நோக்கினார். அப்படி என்ன கருத்து என்ன? அவர் வந்து அதுல இஸ்லாமிய வரம்புகள் மீறப்பட்ட கருத்துல கொள்ளல. யாரு? தாஹா ஹுசைன் என்பவர் இஸ்லாத்தின் வரம்புகள் மீறப்படுவதை கருத்தில் கொள்ளாமல் அவர்கிட்ட இலக்கிய படைப்புகளை வந்து எழுதினாரு. கவிதைகளாக இருக்கலாம், சிறு கதைகளாக இருக்கலாம், நாவல்களாக இருக்கலாம். அங்க இஸ்லாத்தின் வரம்புகள் பேணப்பட்டிருக்க மாட்டாது. இலக்கியத்தை இஸ்லாமிய கண்ணோட்டத்தோடு நோக்குதல் என்று வரக்கொள்ள அங்க வந்து கட்டாயமாக அந்த இஸ்லாத்தின் வரம்புகள் பேணப்பட்டிருக்கும். அவரும் சிறுகதைகள், நாவல்கள், கவிதைகள் என்று ஏற்றியிருப்பார். ஆனா அதுல வந்து ஒரு நாளும் என்ன இல்லை, இஸ்லாத்தின் வரம்புகள் மீறப்பட்டிருக்க மாட்டாது. ஓகேயா? அப்ப தாஹா ஹுசைன் மஹ்மூத் அக்காத் என்று வரும். ரைட். அதுவும் இல்லாம இன்னும் பல கேள்விகளும் இருக்குதுன்னா. ரைட். இஸ்லாமிய பண்பாட்டு பின்புலத்தில் கட்டுரைகள் எழுதிய 2 பேரோட பேர். அப்ப கட்டுரைகள் எழுதிய 2 பேரோட பேர் என்று வரக்கொள்ள அவங்களோட பேர்கள் இருக்குதுன்னா, நஜீப் அல் கைலானி, சையீத் குத்துப், அபுல் ஹசன் அலி நதுவி, பஹாவுத்தீன் அபீரி போன்ற பேர்கள் இருக்குது. நீ உங்களுக்கு அந்த ஹார்ட் பண்றதுக்காக நான் சொல்லல, ஆனா கைட்ல இருக்கிற விஷயம் என்ற படியால நான் சொல்லிட்டு போறேன்.
அப்போ நீங்கள் லேசாக நஜீப் அல் கைலானி அதே போல் சையீத் குத்துப் போன்ற 2 பேருடைய பேரையும் ஞாபகம் வச்சு கொண்டா சரி. ரைட், இது அல்லாமல் இன்னும் கேள்விகள் இருக்குதுன்னா ரைட். இந்த நவீன காலத்தில் இலக்கிய படைப்புகளில் முக்கியமாக உள்வாங்கப்பட்ட விடயங்கள், அதாவது கவிதைகளாக இருக்கலாம், உரை நடந்த அல்லது நாவல்களாக இருக்கலாம், சிறுகதைகளாக இருக்கலாம், பாடல்களாக இருக்கலாம், நாடகங்களாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அந்த கண்டென்ட் என்ன, உள்ளடக்கம் என்ன, எதை மையப்படுத்தி அந்த இதெல்லாம் இயற்றப்பட்டது என்று வந்தால், ஒன்று மேற்கத்திய சிந்தனையிலிருந்து விடுபடல், அதே போல பலஸ்தீன் விடுதலை, அதே போல மக்களாட்சியின் பால் நகர்த்தல், இஸ்லாத்தின் புத்துயிருப்பு போன்ற தலைப்புகள்ல தான் இந்த கவிதைகள், நாடகங்கள், நாவல்கள், கதைகள் எல்லாமே எழுதப்பட்டன. விளங்கினவங்களுக்கு அதுவும் ஒரு கேள்வியாக வரையணும். ரைட். அப்படி இன்னும் பல இதுகள் இருக்கிற ஜமாலுத்தீன் அப்கானி, முகமது அப்துஹு ஆகியோரின் சிந்தனைகள் பொதுமைப்படுத்தப்பட்டன அண்டிக்குது. ரைட். அப்ப எப்படியோ கைடையும் கொஞ்சம் நீங்க இன்ஷால்லா பார்த்துட்டு போங்க, உங்களோட புத்தகத்தில் இருக்கிற விஷயங்களையும் கொஞ்சம் பார்த்துட்டு போங்க. ரைட். அப்ப இஸ்லாமிய பண்பாட்டு பின்புலத்தில் கட்டுரைகள் எழுதிய 2 பேருடைய பேர் என்றால், ஒன்று சையீத் குத்துப் எழுதலாம், அதே போல நஜீப் அல் கைலானி எழுதலாம். சரியா? ரைட். அதையே நீங்க இப்ப உதாரணமாக நவீன கால அரபிலக்கிய அறிஞர்கள் 2 குறிப்பிடுக, நவீன கால கவிஞர்கள் 2 குறிப்பிடுகின்றாலும் அந்த தாஹா ஹுசைன், மஹமூத் அக்காத் எழுதலாம். விளங்கினா? ரைட். அப்ப நீங்க ஒவ்வொரு காலத்துக்கும் வந்து 2 பேரை பாடமாக்கி வச்சுக்கொள்ளணும். நான் உங்களுக்கு இப்படி ஒரு டியூட் ஒன்று அனுப்பினேனோ தெரியாது. ரைட். அனுப்பியிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். ரைட். இதுல நீங்க பாருங்க, ஒரு அட்டவணை ஒன்று மாதிரி எழுதி கொண்டா லேசு. ஒரு அட்டவணை ஒன்று மாதிரி. இப்ப காலம் எப்படி? ஜாஹ்லியா காலம், அல் குர்ஆன் அருளப்பட்டதன் பின்னரான காலம், அதே போல உமையா காலம், அப்பாசியர் காலம், அப்பாசியர் காலத்திலேயே சமகாலத்தில் இஸ்பானியான்னு வந்துச்சு, அதே போல நவீன காலம். ஒவ்வொரு காலத்துக்கு முறையே 2 பேர்ட பேரு. இம்ரவுல் கைஸ், லபீத் இப்னு ரபியா, ரைட். அப்ப ஹஸ்ஸான் இப்னு சாபித் சஹாபி என்று பிரகட்ல போட்டிக்கிறேன். காபி இப்னு மாலிக் சஹாபி என்று பிரகட்ல போட்டிக்கிறேன். கீழையும் நான் போட்டிக்கிறேன் என்ன, வலீத் இப்னு முகீரா, உத்பத் இப்னு ரபியா. அவங்க 2 பேரும் யாரெண்டா, இஸ்லாத்தின் வருகைக்கு பிற்பட்ட காலத்தில் இஸ்லாத்தின் எதிரிகளாக இருந்த கவிஞர்கள் 2 பேர். இஸ்லாத்தில் இப்ப சஹாபாக்கள்ல 2 பேர் இருந்த மாதிரி, சஹாபாக்கள்ல பலர் இருந்த மாதிரி, இஸ்லாத்தை எதிர்த்தவர்களையும் பலர் இருந்தாங்க. அது 2 பேர்ட பேர் என்ன, வலீத் இப்னு முகீரா, உத்பத் இப்னு ரபியா. இவங்க 2 பேர் யாருன்னு அவங்களுக்கு தெரியும். என்ன யாரு? அந்த அவங்கள் தான் யாரு, அந்த அல் குர்ஆனை புகழ்ந்து சொன்ன 2 பேர். இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாமல் அல் குர்ஆனிய வசனங்களை கேட்டுவிட்டு அல் குர்ஆனை புகழ்ந்தவங்க 2 பேரும் தான் இவங்க 2 பேர், வலீத் இப்னு முகீரா, உத்பத் இப்னு ரபியா. அதே போல உமையா காலம் அஹ்தல் ஃபரஸ்தக், அப்பாசியர் காலம் அபு நவாஸ் பஷார் பின் புருதி, இஸ்பானியால வந்து ஹலீல் அஹ்மத், அபு பக்கர் முஹம்மது துரை, நவீன காலம் தாஹா ஹுசைன், மஹமூத் அக்காத். அப்ப விசேட அம்சங்கள் அல்லது விடயங்கள் என்று சொல்லிட்டு சுருக்கமாக தொகுத்திக்கிறோம். விளங்கினா? அப்ப இதுல நீங்களும் அடுத்தடுத்த விஷயங்களை நாங்க தொகுக்கல்ல, நீங்களும் என்ன செய்யுங்க, இதை பிரிண்ட் அவுட் பண்ணி தேவையான பாயிண்ட்களை இந்த பாக்ஸ்ல எழுதி கொண்டா சரி. ரைட். அப்ப அதை நீங்க செஞ்சு கொள்ள இயலும். ரைட். அடுத்த பாருங்க, நாங்க வருவோம் விஷயத்து. ரைட். இப்ப இதுல அப்ப கேள்வி என்ன, அப்பாசியர் கால கவிஞர்கள் 2 குறிப்பிடுக என்பது தான் கேள்வி. ரைட். அப்ப நாங்க அதுக்கு அபு நவாஸ் பஷார் பின் புருதி அல்லது அபு நவாஸ் அப்பாஸ் இப்னு அஹ்னஃப் என்று எழுதினா சரி. அடுத்து 2வது கேள்வி என்னென்றா, பின்வரும் சொற்றொடர்களுக்கு அல் குர்ஆனில் குறிப்பிடப்பட்டுள்ள அரும் பதங்களை எழுதுகாண்டிக்குது. சில நேரம் உங்களுக்கு இந்த வினா வந்து கீழே தந்திருப்பாங்க. வீண் விரயம் செய்பவர்கள் டேஷ் பண்ணி ஒரு அண்டர்லைன் ஒன்று இருக்கும். முதுமை கீழே வந்து டேஷ் பண்ணி அண்டர்லைன் ஒன்று இருக்கும். பிகிட வந்து அப்படி இல்லை, பொதுவாகத்தான் நிற்குது. இந்த சந்தர்ப்பத்தில் நீங்க வீண் விரயம் செய்பவர்கள் 1ஆம் இலக்கம், முதுமைக்கு 2, வானத்து 3, மலைகளுக்கு 4, இவ்வாறு இலக்கமிட்டு அவரை விடையாக எழுத கொள்ள 1ஆம் இலக்கம் போட்டு வீண் விரயம் செய்பவர்கள் அதை குறிக்கிற சொல் என்ன, அல் முபத்திரீன். அல் முபத்திரீன். சரியா? அப்ப அலிஃப் லாம் மீம் அப்புறம் பா அப்புறம் ஜால் இல்லையா, ஜால் முபத்திரீன். சரியா? முபத்திரீன் என்று சொல்ல எழுதினா சரி, முபத்திரீன்.
ஓகே, நான் மவுசை வச்சு எழுதுறதால சில நேரம் எழுத்துகள் ஆங்காங்கே போகுமா. அல் முபத்திரீன் அந்த எழுதுனா சரி. அலிஃப் லாம் மீம் பா தால் ரா யா ஐ நூன், சரியா? அல் முபத்திரீன். அப்ப நீங்க இந்த அரபு சொல் எழுதக்கொள்ள எப்படி எழுதுறது? எழுத்து பிழை இருந்தா புள்ளிகள் குறைக்கப்படுமா என்றால் அப்படி இல்லை, சரியா? இங்க எழுத்து பிழைகள் கருத்தில் கொள்ளப்பட மாட்டாது. ஓகே, கூட்டாகத்தான் எழுத வேண்டுமா என்றிருந்தாலும் அந்த அளவு ஸ்ட்ரிக்டாக பார்க்கறது இல்லை. நீங்க ஒரு தனி எழுத்தாக எழுதினாலும் கூட புள்ளிகள் உங்களுக்கு கிடைக்கும். இப்ப எப்படி உங்களுக்கு எழுத தெரியல என்றிருந்தால் அல் ஒருத்தர் எழுதுறாரு, அவரு மீம் எழுதுறாரு, சரியா? அவருக்கு கொஞ்சம் டெக்ஸ்ட் போட்டு எழுதுறேன்னா சரியா? அப்ப இப்படி எழுதலாம், ஏன்னா அல் முபத்திரீன் என்று எழுதலாம். அல் முபத்திரீன் இப்படி எழுதாம மேலும் அப்படி இல்லாட்டி ஒருத்தர் எழுதுறாரு, உதாரணமாக அலிஃப் லாம் மீம் பா தால் அண்டு எழுதுறாரு. பெரும்பாலும் உங்களுக்கு என்ன செய்யலாம், கூட்டாக எழுதலாம். ஆனா தெரியல, வேற வழி இல்லை, சரியா? தெரியல என்றிருந்தால் இப்ப நீங்க இப்படி எழுதியிருந்தாலும் கூட உங்களுக்கு அங்க புள்ளிகள் கிடைக்கும், சரியா? முடியுமாக இருந்தா என்ன செய்யறது, ஹரக்கத்துகளை கொஞ்சம் போட்டுக்கொள்றது, இல்லைங்களா? அதாவது பாவுக்கு ஃபத்ஹா, தாலுக்கு சத்தி வச்சு கஸ்ரா, ரைட், அப்புறம் ராவுக்கு கஸ்ரா, அப்படி போட்டுக்கொண்டா இன்னும் கொஞ்சம் இலகுவாக இருக்கும். அந்த சொல் தெரியுமான்றதை நீங்க பார்க்குற குறிப்பிட்ட அந்த சொல்லுக்கான தமிழ் சொல், அது அரபு சொல் தெரியுமான்றதை தான் பார்க்கறது, ரைட்? ஓகே, அது அல் முபத்திரி. அதே போல தான் என்ன அடுத்தது முதுமை என்ற சொல்லொன்று இருக்குது. முதுமை என்ற கருத்து என்ன? முதுமை அல் கிபர், ரைட்? அல் கிபர், அல் கிபர், சரியா? கிபர் நீங்க சேர்த்து எழுதக்கொள்ள எல்லாம் ஹரக்கத் போட வேணாம். நீங்க இங்க சும்மா அந்த அரபெழுத்தை மட்டும் எழுதினா சரி. ஏன்னா சில நேரம் உதாரணமாக இப்ப பாவுக்கு சுக்கூன் வச்சு வந்தால் நாங்க வாசிக்கிறபடி அல் கிபர் என்று தான் வாசிக்கிறோம். அல் கிபர் என்றா முதுமை அல்ல, பெருமை. அல் கிபர் என்றாத்தான் முதுமை, சரியா? ரைட். அப்ப நீங்க ஹரக்கத்துகள் சுவர் இல்லாட்டி போட்டுக்கொள்ள வானம். வானத்துக்கு நாங்க சொல்றது அஸ்ஸமா என்று சொல்றோம். வானத்துக்கு நாங்க அஸ்ஸமா அஸ்ஸமா என்று சொல்றோம், சரியா? ரைட். மலைகளுக்கு என்ன சொல்ற? அல் ஜிபால் என்று சொல்றேன். மலைகள் அல் ஜிபால். அப்ப இந்த சொற்கள் எல்லாம் சூரத்துல் இஸ்ராலையும் சூரத்துல் மஆரிஜிலையும் தான் இங்க பேப்பர்ல தரப்பட்டிருக்குது. இதுதான் சொல் என்பது அல்ல, நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. இந்த சொற்கள் தான் எக்ஸாமுக்கு வரும் என்றதல்ல, நாங்க சும்மா போட்டிக்கிறோம். அப்ப நீங்க தயவு செஞ்சு என்ன செய்யணும், குறிப்பாக அரும்பதங்கள் என்று தரப்பட்டிருக்கிற அந்த பட்டியலையாவது பார்த்துக்கொள்ள வேண்டும். இப்போ கூட கைட்ல ரைட் பெரும்பாலும் அந்த அரும்பதங்கள் என்று லிஸ்ட் உண்டு, பார்ப்போம் பார்க்க, ரைட்? இந்த இப்ப கைட்ல இருக்கிற சொற்களுக்கு தானே, உதாரணமாக அபச கடுகடுத்தார், தவல்லா புறமுதுகு காட்டினார், புறக்கணித்தார், அமாவிதுரிக்க நீங்கள் அறிவீர்களா என்று கைட்ல சில சொற்கள் இருக்குது. அதையாவது பாருங்க. அதுதான் இப்ப அதுவும் மட்டுமன்றதல்ல, பொதுவாக எந்த சொல் வரும் என்று சுவராக சொல்லலாதுன்னா, எந்த சொல் வரும் என்று சுவராக சொல்லலாது, ரைட்? இருந்தாலும் எல்லா சொற்களையும் பாடமாக்க முடியாவிட்டாலும் கூட கைட்ல அரும்பதங்கள் தந்திக்கிற சொற்கள் இருக்கிற இல்லையா, அதையாவது பாருங்க. முத்தசிர், கும், அன்திர், கப்பிர், ருஜுஸ், ஹுஜுர், லா வலா தம்னுன் தம்னுன், ரைட்? தஸ்தக்சிர், இதா நுகிரா, அன்னாகூர், யோமுன் அசீர், கைரு யசீர் என்று முத்தசிரை வச்சு வந்திருக்குது. மஆரிஜ வச்சு வந்திருக்கிறன்னா சாயில், வாகி, லைஸ லஹு தாஃபி', தில் மஆரிஜ், 50,000 சனா, ஃபஸ்பிர், கல் முஹில், கல் அஹின், ஹமீம், அதே போல முஜ்ரிம். சரி, அந்த சொற்களை கொஞ்சம் பாருங்க, ரைட்? அடுத்தது சூரத்துல் இஸ்ரால இதுலயும் குறிப்பிட்ட சில சொற்கள் தான் இருக்குது. கல்லா யபுலுகன்ன அல்லா தஅபுது கிலாஹுமா லா துபத்திர் இல்லா இய்யாஹு வலா தன்ஹர்ஹுமா தல் குர்பா பில் வாலிதைன் ஜனாஹத்துல்லி இஹ்சானா, ரைட்? இது 11ஆம் ஆண்டு கைட். அதே போல 10ஆம் ஆண்டு கைட்லையும் உள்ள அந்த சொற்களை மட்டுமாவது நீங்க கொஞ்சம் பார்த்து கொண்டா மிச்சம் நல்ல, சரியா? ரைட், ஓகே. அப்ப எல்லா சொற்களுக்குமான பொருள் தெரிந்திருப்பது மிக ஏற்றமானது. எல்லாத்தையும் பாடமாக்குறதுக்கு நீ சந்தர்ப்பம் இல்லாவிட்டால்
கைட்ல வந்திருக்கின்ற சொற்களையாவது பார்த்துட்டு போறது மிக பொருத்தம் என்று நினைக்கிறேன். அடுத்த பாருங்க, அதே போலதான் இன்னும் ஒரு 4 சொல்வாருன்னா, அல் குர்ஆனில் குறிப்பிடப்பட்டுள்ள பின்வரும் அரும்பதங்களை விளக்குகாண்டு வரும். இங்க பாருங்க, சில நேரம் பிள்ளைகள் அரபிலக்கிய பேப்பர்ல இந்த சொற்கள் வரலாம், விளக்குகாண்டு வரும். விளக்குகாண்டு வந்தாலும் நீங்க அங்க விளக்குறதுக்கு ஒன்றும் இல்லை, சரியா? ஏன்னா ஒரு சொல்லுக்கு எத்தனை மார்க்ஸ்? 1/2 மார்க்ஸ் தான் கொடுக்கிறது, சரியா? பொதுவாக ஏனைய பாடங்கள்ல விளக்குக என்று வந்தால் உங்களுக்கு தெரியும், அது விளக்கணும், சரியா? ஒரு 5 வரிகள், 1/2 பக்கம், 8 வரிகள் என்று விளக்கணும். ஆனா இங்க அப்படி இல்லை, அதோட பொருள் தான் கேட்டுக்கிறாங்க. ஓகே, அப்ப இந்த சொற்களை கண்டு எப்படி விளக்குறது என்றெல்லாம் நீங்க ஒன்று யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது ஏற்கனவே தவணை பரீட்சைகள் எழுதிய மாணவர்களுக்கு தெளிவாக இருக்கும். ஆனா ஃபர்ஸ்ட் டைமாக அரபிலக்கிய பேப்பர் ஒன்றை பார்க்குற பிள்ளைகளுக்கு இந்த விளக்குக என்ற சொல் வந்த உடனே ஒரு விதமான மயக்கம் கொண்டு வரும். அதனால தயவு செஞ்சு அப்படி அல்ல, குறிப்பிட்ட சொல்லுடைய கருத்தை தான் கேட்டுக்கிறேன். இதுவும் கூட இப்படி தந்திருந்தால் நீங்க எந்த ஒழுங்கிலையாவது நொம்பரிட்டு நீங்க பொருள் எழுதினா சரி. இப்ப இங்கலா இருந்து ஆரம்பிக்கும் மேலும் அஹதுஹுமாண்டு ஒன்று, அல்லது ஹாசித்ல இருந்து ஆரம்பிக்கும் மேலும். எப்படியோ நீங்க இலக்கமிட்டு அந்த குறிப்பிட்ட சொற்களுக்கு மேலால பென்சிலால சரி, பேனையால சரி, சின்னதாக ஒரு இலக்கம் ஒன்றிட்டு வட்டம் ஒன்று போட்டுறது. ஹாசிதின் ஒன்றை போட்டு சின்ன ஒரு வட்டம் ஒன்றை போட்டு, சரியா? யத்தீம், அப்ப ஹாசிதன்னா கருத்து என்ன? பொறாமைக்காரன். யத்தீம் என்ன கருத்து என்ன? அனாதை. ஓகே, ஃபத்தஹிரண்டா சுத்தப்படுத்துவீராக. அஹதுஹுமாண்டா அவர்கள் இருவரில் ஒருவர். இப்ப குர்ஆன்ல சூரத்துல் இஸ்ரால இந்த ஹுமா என்ற சொல் பல இடங்கள்ல வருது, ஏன்னா சரியா? பல இடங்கள்ல வருது. அஹதுஹுமா அவர்கள் இருவரில் ஒருவர், கிலாஹுமா அவர்கள் இருவர், வகுல்லஹுமா அவர்கள் இருவருக்கும் கூறுங்கள், வலா தகுல்லஹுமா அவர்கள் இருவருக்கும் கூற வேண்டாம், வக்ஃபில்லஹுமா அவர்கள் இருவருக்கும் தாழ்த்துங்கள், வலா தன்ஹர்ஹுமா அவர்கள் இருவரையும் விரட்ட வேண்டாம் என்று சொல்லி ஹுமா என்ற சொல் பல இடங்கள்ல வருது. இப்ப ஹுமா என்ற கருத்து அவர்கள் இருவர், ஹும் என்ற கருத்து அவர்கள், ரைட்? அப்ப ஹும் என்ற சொல்லும் உங்களுக்கு தெரியும், சூரத்துல் ஃபீல்ல 1ஆம் வசனம் தவிர உள்ள ஏனைய எல்லா வசனங்கள்லையும் ஹும் என்ற சொல் வருது. அப்ப ஹும் என்பது எதை குறிக்குது? அவர்களை குறிக்குது. ஹுமா என்ற சொல் அவர்கள் இருவரை குறிக்குது. அப்ப அதை வச்சு மூல ஞாபகம் வச்சு கொள்ளலாம். இப்ப அஹதண்டா ஒருவன் தானே, அஹதண்டா ஒருவன், குல் ஹுவல்லாஹு அஹது, அல்லாஹ் அவன் ஒருவன். அப்ப அஹதுஹுமாண்டா கருத்து என்ன? அவர்கள் இருவரில் ஒருவர் என்று வரும். விளங்கினா? ரைட். அப்ப அரும் பதங்களை விளக்குகண்டு வந்தாலும் கூட அவளுக்கு அழகா விட எழுதியலுமாக இருக்கும், சரியா? ரைட், யோசிச்சு எழுதணும். இதுல நீங்க பாருங்க, நீங்க ஒரு சொல் தந்த உடனே இப்ப அவளுக்கு சில நேரம் இப்ப இந்த சொல், இப்ப ஹாசித் என்ற சொல் பார்த்த பார்வையில விளங்கும், இது ஃபலக்ல வருது. யத்தீம் என்ற சொல் மாவுன்ல வருது. ஃபத்தஹிர் என்ற சொல் முத்தஸிர்ல வருது. அஹதுஹுமா என்ற சொல் இஸ்ரால வருது. சில நேரம் உங்களுக்கு குயிக்காக வராது, ஞாபகத்து வராது, சொல்லுடைய கருத்து ஞாபகத்து வராது. அப்ப அந்த குறிப்பிட்ட சொல் என்ன சூறாவில வந்திருக்கிற எண்ணத்தை பார்த்து ஞாபகப்படுத்தி பார்த்து அந்த சூறாவை கொஞ்சம் ஓதி பார்க்க வேண்டும். அந்த சூறாவை என்ன செய்யணும்? கொஞ்சமாவது ஓதி பார்க்க வேண்டும். ஓதி பார்த்துட்டு, சரியா, ஓதி பார்க்குற சந்தர்ப்பத்தில் அந்த குறிப்பிட்ட சொல் ஞாபகம் வரும். அதே போல தமிழ்ல இருந்தாலும் வீண் விரயம் செய்பவர்கள், நாங்கள் இதில் படித்தோம், இஸ்ரால படித்தோம். அப்போ இஸ்ராவுடைய வசனங்களை கொஞ்சம் ஓதி பார்க்குற, 5 வசனங்களையும் ஓதி பார்க்குற. முதுமை எதில் படித்தோம்? அதுவும் இஸ்ராலகம் படித்தோம். அப்போ அந்த வசனங்களை ஓதி பார்க்குற. வானம் மஆரிஜில் வருது. வானத்தில் சொல் அஸ்ஸமான்னு தெரியுமாக இருந்தால் ஓதி பார்க்கணும் என்ற அவசியம் இல்லை. தெரியலாட்டி என்ன சூறால படித்த எண்ணத்தை ஞாபகப்படுத்தி பார்த்துட்டு அந்த சூறாவை கொஞ்சம் ஓதி பார்க்கின்ற போது உங்களுக்கு அந்த என்ன செய்யலாம்? அந்த சொல்ல எழுதலாம் இன்ஷா அல்லாஹ், சரியா? அப்போ உங்களுக்கு நான் அனுப்பிக்கிற டியூட்லையும் கூட குறிப்பிட்ட சில சொற்களை தெரிவு செஞ்சு நாங்கள் போட்டிக்கிறோம். உதாரணமாக பயம், சரியா? அப்போ பின்வரும் சொற்களுக்கும் சொற்றொடர்களுக்கும் அல் குர்ஆனில் குறிப்பிடப்பட்டுள்ள அரும்பதங்களை எழுதுக என்று போட்டிக்கிறோம். சில தமிழ் சொற்களையும் போட்டிக்கிறோம். மிக முக்கியமான சொற்கள் என்று நாங்கள் எதை கருதினோமோ அதைத்தான் போட்டிக்கிறோம். அப்போ பயம், பயத்தை நாங்கள் சொல்றது ஹவுஃப், ஏன்னா மாரிகாலம், அஸ்ஸிதா, பசி, ஜூ, அனாதை, யதீம், ஏழை, அல் மிஸ்கீன்,
தீங்கு, ஷர் ஷர் மின் ஷர்ரி வ மின் ஷர்ரி என்றெல்லாம் வாரலையா. விறகு அல் ஹத்தபு. அப்ப விறகு என்ற சொல் என்ன சூறால வார? சூரத்துல் மசதுல வார. அப்ப விறகு என்ற சொல்லுக்கு எங்களுக்கு குயிக்காக கிளிக் ஆகாது, ஞாபகத்து வராது. அப்ப கொஞ்சம் மோதி பார்க்கிற. தப்பத் யதா அபி லஹபி வ தப்பு மா அக்னா அன்ஹு மாலுஹு வ மா கஸபு சயஸ்லா நாரன் ذات لهب وامرأته حمالة الحطب. அப்ப அல் ஹத்தப். ரைட். நரகம் நார், அரசன் மலிக், பறவை தைரன், கற்கள் ஹிஜாரா அல்லது பிஹிஜாரா. நீங்க சில நேரம் பிஹிஜாரத்தின் என்று எழுதியிருந்தால் பிழையான்னு கேட்டால் பிழை இல்லை. அதுனா ஹிஜாரா என்ற சொல் வந்து இருக்குது. எனவே அங்க வந்து ஹிஜாரா அண்டோ அல்லது பிஹிஜாரா அண்டோ எழுதினா சரி. வெற்றி அல் ஃபத்ஹ். பயணம், பயணத்தை என்ன சொல்றது? ரிஹ்லத்துன். ஒருவன் அஹது, நிகராக குஃபுவன். கோடைக்கு சொல்றது அஸ்ஸைஃப். கேட்டார் சஅல, வைஹரை அல் ஃபலக். இப்படியாக நான் சொல்லிட்டு போனேன். நீங்க கொஞ்சம் இந்த சொற்களை ஆவது, அதாவது தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்க பிள்ளைகள். இதில் இருக்கிற சொற்கள் தான் வரும் அப்படி என்றதல்ல. கீழையும் அரபு சொற்கள் இருக்குதுன்னா, இப்ப யோமுன் அசீர், அல் முகுல், இதெல்லாம் அந்த கைட்ல இருந்த சொற்கள் தான். வலா தன்ஹர்ஹுமா, அல் மஆரிஜ், ஹமீம் போன்ற சொற்கள் இருக்குது. அப்ப இந்த சொற்கள் தான் வரும் என்பதல்ல. இந்த சொற்களை யாவது தயவு செஞ்சு பாடமாக்கி கொண்டு போனால்தான் உங்களுக்கு அந்த அரும்பதங்களோட மனசு ஃபுல்லாக எடுக்கிறமாக இருக்கும். சரியா? ரைட். ஓகே, கொஞ்சம் இருங்க. பேப்பர் எல்லாம் அனுப்பிக்கிறேன். ரைட். சரி, கைடை நான் இன்ஸ்டால்லா குரூப்ல போட்டேன். சரியா? இபிசி குரூப்ல நீங்க இருக்கிறீங்க தானே, அதை நான் டீச்சர் கைடை நான் போட்டுடுறேன். ரைட். சூறா என்ன வரும் அப்படின்னு தனிப்பட்ட இதா கேட்கவான, நான் சில க்ளூகளை தாரேன், அதை வச்சு பார்த்துட்டு போனா சரி. ஸ்கிரீன் ரைட். ஓகே. குரூப்ல இல்லாதாக்கள் குரூப்ல ஜாயின் ஆகுங்களே. தயவு செஞ்சு தனிப்பட்ட ரீதியாக அனுப்புறது சாத்தியம் இல்லை. சரியா? அதனால தயவு செஞ்சு குரூப்ல இல்லாதவங்க குரூப்ல ஜாயின் ஆகுங்க. அந்த குறிப்பிட்ட நம்பர் இருக்குதுன்னா, அந்த நம்பரை நான் சொல்றேன். அந்த நம்பருக்கு நீங்க மெசேஜ் ஒன்று பண்ணினா இன்ஷா அல்லாஹ் அவங்க குரூப்ல ஆட் பண்ணிக்கொள்வாங்க. இபிசியால குரூப்ல ஆட் பண்ணிக்கொள்வாங்க. சரியா? ரைட். ரைட். இதுதான் நம்பரை. நோட் 7773171718. இந்த நம்பருக்கு நீங்க உங்களோட டீட்டெயில் அனுப்பினா, பேரோட மதரசாண்டா மதரசாட பேரு, அதே போல ஸ்கூலண்டா ஸ்கூல்ட பேரு, இதோட சேர்த்து உங்களோட ஊரு, இதெல்லாம் போட்டு நீங்க அனுப்பினா இன்ஷா அல்லாஹ் உங்களை அந்த குரூப்ல ஆட் பண்ணி கொள்வாங்க. சரியா? அப்போ அதனால தயவு செஞ்சு எனக்கு தனிப்பட்ட முறையில் மெசேஜ் அனுப்பி அதை அனுப்புங்க இதை அனுப்புங்கன்னு சொன்னதுக்கு எனக்கும் உண்மையில டைம் இல்லாத ஒரு காலம் தான் இது. சரியா? பார்த்துப்பட மேலும் பார்த்துப்படாம போக மேலும். அப்போ கொஞ்சம் இந்த நம்பருக்கு அனுப்பி குரூப்ல அட் ஆகி இபிசி கிட்ட இருந்து நீங்க தகவல்கள் எடுத்துக்கொண்டா சரி இன்ஷா அல்லாஹ். ரைட். ஓகே. அப்போ நாங்க இதுவரைக்கும் பார்த்தோம். சரியா? ரைட். சூரா அந்த கேள்வியில குறிப்பிட்ட சொற்களுக்கான பொருள் அதை நாங்க பார்த்தோம். இப்போ இந்த சந்தர்ப்பத்திலேயே தான் நாங்க இன்ஷா அல்லாஹ் பார்க்க வேண்டியது சூறாவை பார்க்கணும். சூறாவை பார்க்கறதுக்கு முன்னுக்கு புள்ளகள் நீங்க இந்த டியூட்ல இப்படி இது ஒன்று இருக்கும். அன் நசிர் அஷ்ஷரண்ட் இருக்கும். அன் நசிர் அதே போல அஷ்ஷரண்ட் இருக்கும். அன் நசிரண்டா கருத்து அந்த சொல் நீங்க பாடமாக்கி சொல்லணும் என்றதல்ல. அன் நசிரண்டா உரைநடை வடிவிலானவை. அன் நசிரண்டா கருத்து என்ன? உரைநடை வடிவிலானவை. உரைநடைன்னு போட்டோம்னாலும் போதும். உரைநடை, உரை நடை. சரியா? உரை நடை. ஓகே.
ஷேரண்டா கவிதை, ஷேரண்டா கவிதை. ரைட். அப்ப வந்து உரைநடைக்கு நாங்க சில சொற்களை போட்டிக்கிறேன்னா, அல் ஹிக்மா ஞான உரைகள், அல் அம்சால் பழமொழிகள், அல் ஹிதாபா உரைகள். ரைட். அதோட சேர்த்து இந்த சொல்லையும் கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்கோ. அல் வசியா அல் வசாயா. அல் வசியா அல் வசாயா. அல் வசியத் என்ற சொல்லுடைய பன்மை சொல்தான் அல் வசாயா. இது வந்து உரைநடை வடிவிலான கீழால வாரது. புதிய சொல்லன்னு நீங்க ஒன்று யோசிக்க வேணாம், உங்களுக்கு தெரிஞ்ச சொல்தான். வசியாண்டா உபதேசம். இப்ப ஹுத்துபாக்கல்ல சொல்றலியாய்மா, நான் உங்களுக்கு வசியத் செய்கிறேன், நான் உங்களுக்கு தக்வாவை கொண்டு வசியத் செய்கிறேன் என்று வார. இப்போ வசியத்தண்டா என்ன? உபதேசம். ரைட். அப்ப இட பன்மை சொல்தான் அல் வசாயா, உபதேசங்கள் அறிவுரைகள் என்று வரும். ரைட். அடுத்தது அல் கிஸ்ஸா அல் கிசஸ். கிஸ்ஸாண்டா கதை, கிசஸ்ன்னா கதைகள். சரியா? அப்ப நான் இது ஏன் சொல்றேன்டா, 2018ஆம் ஆண்டு அல் ஹம்ரியா என்ற சொல் வந்திருந்த. அல் ஹம்ரியாண்டா இப்போ உங்களுக்கு தெரியும், ஏண்டா நீங்க படிச்சிக்கிறீங்க, மது பற்றி பாடப்பட்ட கவிதைகள் என்று படிச்சிக்கிறீங்க. அப்ப அதனால அந்த சொல்லுக்கான மீனிங் தெரியும். அப்ப அது அந்த அல் ஹம்ரியா என்ற சொல் கைட்லையும் இருக்கல்ல, புக்லையும் இருக்கல்ல, ஆனா எக்ஸாமும் வந்திருந்த. அப்ப சில நேரம் இந்த சொற்களும் வரலாமோ என்ற எண்ணத்துல தான் போட்டிக்கிறேன். அல் வசியா என்ற அட்வைசஸ், ரைட், அறிவுரை உபதேசம். அல் கிஸ்ஸாண்ட கருத்து கதை. சரியா? ரைட். அதே போல இப்ப அரபிலக்கியத்தைகளை பிரிக்கலாம்னா, உரைநடை வடிவிலானவை என்று பிரிக்கிறது போல கவிதை வடிவிலானவை என்று பிரிக்கவும் மேலும். அஷ்ஷர் கவிதை வடிவிலானவை. அதே கீழே தான் அந்த பாக்கள் என்று வாரது எல்லாமே வரும். அல் ஃபஹர், அல் ஹமாசா, அல் ரசா, அல் மதஹ், அல் கசல், அல் ஹிஜா, அல் ஹம்ரியா, அல் வசப் என்று இது எல்லாமே வாரதுல ஷைக்குல் வடிவிலானவை கீழால தான் வரும். அல்லதுனா ஷைக்குல் வடிவிலானவை அல்லது கவிதை வடிவிலானவை அது கீழால வரும். சரியா? ரைட். ஓகே. நாங்க இப்ப இன்ஷா அல்லாஹ் சரி. அப்ப அடுத்த பாருங்க. சரி, நாங்க அடுத்த மிக முக்கியமான ஒரு பகுதி ஒன்று இருக்குது, சூறாக்கள். இந்த சூறாக்கள்ல நாங்க எப்படி இலக்கிய நயம் எழுதுறது என்பது சம்பந்தமாக இன்ஷா அல்லாஹ் நாங்க அடுத்த செஷன்ல பார்ப்போம். சரியா? ரைட். குரூப் லிங்க ஷேர் பண்றது இல்லை பிள்ளைகள், நீங்க உங்களோட டீட்டெயில் அனுப்புங்க, குரூப் ஆட் பண்ணிக்கொள்வாங்க இன்ஷா அல்லாஹ். சரியா? ரைட். ரெக்கார்டிங் சில நேரம் பெரும்பாலும் கிடைக்கும், ஆனால் எந்த அளவு அவசரமாக குயிக்காக கிடைக்கும்னு தெரியல. சரியா? ரைட். ஓகே. இன்ஷா அல்லாஹ் நாங்கள் இப்போ அடுத்த செஷன் 10 மணிக்கு இருக்குது. எனவே அந்த டைமுக்கு இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் ஜாயின் ஆகி கொள்ளுங்கள. ஓகே. சார் பார்ட் 2 கிரேட் 10லையா கிரேட் 11லையா பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த செஷனில் பார்ப்போமா. ரைட். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.